நிகழ்ச்சி வர்க்கத்தினுடைய அந்த சர்வதேச கீதம் அது ஒலிக்கப்பட்டதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதற்கு மிகவும் பொருத்தமான ஒரு இந்த இந்த உரையரங்கத்திற்கு பொருத்தமானதாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், மார்க்சினுடைய மறைவுக்கு பிறகு தொழிலாளி வர்க்கத்தினுடைய சர்வதேச தொழிலாளி வர்க்கத்தினுடைய அமைப்பை கொண்டு சென்றவர் என்கின்ற முறையிலே எங்கெல்ஸ் அந்த பெருமைக்குரியவராக இருக்கின்றார்கள். ஆகவே அவருக்கும் ஜெர்மானிய தத்துவத்துக்கும் உள்ள அந்த உறவு எந்த அளவிற்கு அதில் ஈடுபாடு கொண்டிருந்தார்கள் என்பதையெல்லாம் விளக்குவதற்காக நம்முடைய அருமை தோழர் பாலச்சந்தர் அவர்கள் இன்றைய தினம் உரையாற்றவிருக்கின்றார்கள். தமிழகத்திலே இன்னைக்கு மார்க்சிய கல்வியிலே மார்க்சிய நூல்களை பயில்வது
குறித்து அறிவுத்துறை சேர்ந்த தோழர்களை, குறிப்பாக நம்முடைய பாலச்சந்திரன் அதே போல வேறு பல தோழர்களையும் நாம் அவர்கள் தங்களுடைய பணிகளை தடையில்லாமல் சுதந்திரமாக வேறு கவலைகளுக்கு இடமளிக்காத வகையில அவர்கள் பணியாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை, ஒரு சூழலை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இந்த இடத்தில் என் கட்சி குறித்து நான் இங்கே பேசவில்லை, அல்லது கட்சி ஊழியர்கள் என்கிற முறையில் நான் பேசவில்லை. அதை தாண்டி இந்த அமைப்பினுடைய தோழர்கள் என்கிற முறையில தான் என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தோழர் பாலச்சந்திரன் அவர்களோடு நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது, அநேகமாக நான் அதை இங்கே சொல்லுவேன் என்று தெரிந்திருந்தால் அவர் ஒருவேளை என்னிடத்திலே சொல்லாமல் கூட தவிர்த்திருக்க கூடும். ஆனாலும் அவர் யதார்த்தமாக என்னிடத்தில் பேசிக்கொண்ட போது ஒரு கருத்தை சொன்னார். அதாவது தமிழ்நாட்டில் மரியாதைக்குரிய மிகப்பெரிய சிந்தனையாளராக இருக்கக்கூடிய எஸ் வி ராஜதுரை அவர்கள், இந்த ராஜதுரை அவர்களை சந்திக்க சென்ற இன்னொரு நண்பரிடத்துல அவர் சொன்னதாக, அந்த நண்பர் தோழர் பாலச்சந்திரன் இடத்துல சொன்னதாக தோழர் பாலச்சந்திரன் இடத்துல சொன்னார். அந்த கருத்து என்னவென்றால், தமிழ்நாடு அல்லது இந்தியாவுடைய பல மாநிலங்களை பொறுத்தவரை கல்வி பின்புலம் இருக்கக்கூடிய அல்லது வேறு பல பணிகள் அல்லது வேறு இதர ஒரு பின்புலங்கள் இருக்கக்கூடிய பலரும் அதற்குண்டான ஒரு அங்கீகாரத்தை பெறுகின்ற நிலை இருக்கிறது. ஆனால் என்னை போல கல்வி பின்புலம் இல்லாமல் இருக்கக்கூடிய தோழர்கள் எங்களுக்கான அங்கீகாரத்தை அல்லது எங்களுக்கான வாழ்க்கை நிலைமைகளை பாதுகாத்துக் கொள்வதிலே ரொம்ப சிரமங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. என்னை போலவே தோழர் பாலச்சந்திரனும் இருக்கிறார். அவரை இந்த விஷயத்திலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க சொல்லுங்கள் என்று அவர் சொன்னதாக அந்த நண்பர் சொல்லி, இதை தற்செயலாக தோழர் பாலச்சந்திரன் அவர்கள் இடத்திலே சொன்னார். சொன்னதிலே இருந்து எனக்கு அது மனதிலே உறுத்தி கொண்டே இருக்கிறது. இது போன்று இருக்கக்கூடிய தோழர்கள் நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய ஆய்வுகளை, பணிகளை தொடர்ந்து சிரமமில்லாமல் செய்வதற்கான ஒரு உத்தரவாதத்தை நாம் ஏதோ ஒரு கோணத்திலே அவ்வப்பொழுது ஏதாவது உதவி செய்வது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்பவில்லை. நிரந்தரமாக நீடித்த ஒரு அவர்களுக்கான அந்த உத்தரவாதங்களை நாம் உருவாக்குவது குறித்து சிந்திப்பது. எத்தனையோ மனிதாபிமானம் இருக்கக்கூடிய தோழர்கள் இருக்கிறார்கள், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனாலும் கூட நாம் எல்லோருமாக சேர்ந்து, நான் எல்லோருமாக சேர்ந்து என்று சொல்லுகிற பொழுது, நானும் இந்த கட்சியில் ஒரு ஊழியனாக இருப்போம் தான், ஒரு முழுநேர ஊழியனாக இருப்போம் தான். ஆனாலும் எல்லோருமாக சேர்ந்து இந்த அறிவுத்துறையை சேர்ந்த பல தோழர்களையும் பாதுகாப்பதற்கு, அது குறித்து நாம் சிந்திப்பதற்கு இந்த நேரத்தில் யோசிக்க வேண்டும் என்ற ஒரு பணிவான வேண்டுகோளை நான் இங்கே முன்வைக்க விரும்புகின்றேன். அதே போல இன்னொன்று, இவர்களுடைய அந்த உழைப்பு, அவர்களுடைய அந்த உழைப்பின் மூலம் வெளிப்படுகின்ற படைப்புகள், இவைகளுக்கான அங்கீகாரம் என்பது அது நாம் பலருக்கும் செய்கிறோம். இப்போ கோவையில கூட எனக்கு தெரிந்தவரை, மற்ற இடங்களை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது, கோவையில கூட இன்றைய கலை இலக்கிய பெருமன்றம் அல்லது சமூக விஞ்ஞான பயிலரங்கம் இந்த அமைப்பில் பொறுப்புக்கூடிய தோழர்கள் பலரையும் பாராட்டி அங்கீகரித்து அவர்களுடைய அந்த பணிகளுக்கான ஒரு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதே போல நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தோழர் பாலச்சந்திரன் போன்று இருக்கக்கூடிய தோழர்கள், அவருடைய உழைப்பு. ஆனால் தோழர் பாலச்சந்திரன் அவர்கள் உங்களுக்கு தெரியும், அவர் மார்க்சிய சித்தாந்தத்தில் தத்துவத்திலே தோய்ந்த ஒரு தலை சிறந்த சிந்தனையாளர், அறிஞர் என்பது மட்டுமல்ல, அவர் ஒரு பல தளங்களிலும் பணியாற்றுகின்ற ஒரு மிகச் சிறந்த ஒரு தோழராக நம்முடைய தோழர் இருக்கிறார். வயதில் அவரை பொறுத்தவரை என்னை விட அவர் இளையவர். ஆனால் அறிவில், ஆற்றலில் பல 100 மடங்கு உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு தோழர். அதே போல அவர் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையில் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் எந்த இடத்திலும் தன்னுடைய கருத்துக்களை துணிந்து சொல்லக்கூடிய ஒரு பண்பு இருக்கக்கூடிய, அந்த பண்பு எல்லோருக்கும் வாய்த்து விடுவதில்லை. நான் பல நேரங்களில் முகத்தாட்சினியும் பார்த்து பேசுகிற அல்லது பல விஷயங்களை நமக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் கூட இருப்பது போல் காட்டிக்கொள்கிற ஒரு தன்மையோடு நாம் இருந்து கூட இருக்கின்றோம். ஆனால் அவரை பொறுத்தவரை அந்த மாதிரி இல்லாமல், எது தனக்கு சரி நியாயம் என்று படுகிறதோ அதை யாராக இருந்தாலும், அவருக்கு ஜால்ரா போட்டாலும் நாம் அவர்கிட்ட அங்கீகாரம் வாங்க முடியாது. அவர் நாம் சொல்வதிலே அல்லது பேசுவதிலே சரி என்று பட்டாலும் அது சரி என்று இருப்பார், சரியில்லை என்று சொன்னால் இது சரியில்லை என்று எவ்வளவு பழகிய தோழராக இருந்தாலும் சொல்லிவிடக்கூடிய ஒரு பண்புள்ளவர். பல தளங்களில் பணியாற்றக்கூடியவர், மிகச்சிறந்த ஒரு படைப்பாளி, அதேபோல் ஒரு மொழிபெயர்ப்பாளர். அது மட்டுமல்ல, கோவையில் தொழிலாளி வர்க்கத்தை அரசியல் மயப்படுத்துவதிலே அவர் மிகச்சிறந்த பங்கு பணியாற்றி வருகின்றார். அந்த அளவிற்கு ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த, பன்முகத்திறன் வாய்ந்த, பன்முக அறிவாற்றல் மிக்க இது போன்று இருக்கக்கூடிய தோழர்களுக்கு அவர்களை நாம் பல நேரங்களில் பயன்படுத்துகிறோம். அதை பொறுத்தளவு நான் ஒன்றும் குறை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அவருடைய படைப்புகள் அல்லது அவருடைய சிந்தனைகள் குறித்து நாம் அதற்கென்று தனி இதோடு ஒட்டி அல்ல, அதற்கென்று தனியாக நாம்
ஆய்வரங்கங்கள் அல்லது வேறு முறைகளிலே அந்த படிப்புகளை நாம் அங்கீகரித்து அந்த படிப்புகளிலே நாம் அதை அதிக ஆய்வுகளுக்கு உட்படுத்தி அதை நம்முடைய இயக்கத்திற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துவது, அது இவர்கள் இன்னும் மேலும் கூடுதலாக உற்சாகமாக இன்னும் உழைப்பதற்கும் படைப்பதற்கும் அது நம்முடைய வர்க்கத்திற்கு அது முன்னேறி செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதை இந்த 2 கருத்துக்களை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். இது குறித்து தோழர்கள் பரிசீலிப்பது நல்லது என்பது என்னுடைய தனிப்பட்ட முறையிலான கருத்து. அந்த அடிப்படையில் அந்த 2 கருத்துக்களை நான் பதிவு செய்து, தோழர் பாலசரன் அவர்களை பொறுத்தவரை அவரோடு நீண்ட காலம் நாங்கள் பழகி கொண்டிருக்கின்றோம். அவருடைய ஆளுமை என்ன என்பது நமக்கு தெரியும். அவர் நமக்கு எத்தனையோ முறை, நான் இப்போ உதாரணத்துக்கு கடைசியாக ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். சமீபத்தில் இந்த திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளியில ஒரு கட்சி ஊழியர்களுக்கான பயிற்சி வகுப்பு நடந்தது. அந்த பயிற்சி வகுப்புல ஏறத்தாழ 6.5 மணி நேரம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் அல்ல, 6.5 மணி நேரம் மார்க்சிய தத்துவம், அதனுடைய இயங்கியல், வரலாற்று பொருள்வாதம் அவர் ஒருவரால் மட்டுமே நடத்தப்பட்டது. அதுபோன்ற அந்த உரைகளை தொகுத்து அவைகளெல்லாம் ஒரு சிறு பிரசுரமாக கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிற பட்சத்தில் அதெல்லாம் மிக பயனுள்ள ஒரு விஷயமாக இருந்தது. எனவே அந்த முறையிலே நாம் இது குறித்து சிந்திப்போமாக என்று கேட்டுக்கொண்டு, அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தோழர் பாலச்சந்திரன் அவர்களை அவர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பின் கீழே உரையாற்றுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அன்புள்ள தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இது. இந்த நிகழ்வு ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் உடைய பிறந்த நாள் 200வது ஆண்டு ஒட்டி நாம் நடத்தக்கூடிய ஒரு வார கருத்தரங்காக இருக்கிறது. இந்த கருத்தரங்கில் இன்றைக்கு இந்த தலைப்பில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முதலாவதாக. அடுத்து இப்பதான் கரெக்டா வருதுன்னு நினைக்கிற வீடியோ. சரி, அடுத்து நான் நேரடியாக விஷயத்துக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால ஒரே ஒரு என்னுடைய நினைவை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தோழர் KMS அவர்கள் தன்னுடைய நெறியாள்கைக்கான உரையில் முழுவதும் என்னை பற்றியே பேசிவிட்டார் என்று நினைக்கிறேன். சில விஷயங்கள் அவர் சொல்வது எனக்காக மட்டுமல்ல, பொதுவாக படைப்பாளிகளுக்காக என்று பார்க்கிற போது பொருத்தமானதாகத்தான் இருக்கிறது. ஆகவே அதை தோழர்கள் பரிசீலிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்றைய இந்த நிகழ்வில் நான் எதை பேசுவதாக இருந்தாலும் சரி, அதில் என்ன மாதிரியான கருத்து உங்களிடம் சென்று சேர்வதாக இருந்தாலும் சரி, அதனால் விளையக்கூடிய பயன் எதுவாக இருந்தாலும் சரி, அவ்வளவையும் நான் 3 தோழர்களுடைய நினைவிற்கு சமர்ப்பிக்க விரும்புகிறேன். அவர்கள் யார் அப்படின்னா, ஈரோடு மாவட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாபெரும் அமைப்பாளர்கள் அந்த மூவரும். அவர்கள் முதலாவதாக PSA சலாம், நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். PSA சலாம் அவர்தான் எனக்கு 10-12 வயதாக இருக்கிற போது இருந்து என்னை செங்கொடியின் பக்கம் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தியவர். தமிழ்நாடு பீடி தொழிலாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக பல ஆண்டுகள் பணியாற்றியவர். அவருடைய காலத்தில்தான் கவுந்தப்பாடியில 80களின் தொடக்கத்தில் பீடி தொழிலாளர் சங்கம் அமைக்கப்பட்டு அது ஒரு வர்க்க உணர்வுள்ள அமைப்பாக வளர்ந்தது. அங்குதான் முதலாக இடதுசாரி இயக்கங்களை, தொழிற்சங்கங்களை, செங்கொடியை, மார்க்ஸை, எங்கெல்ஸை அனைவரையும் நான் அறிந்து கொள்வதற்கான தொடக்கம் என்பது ஏற்பட்டது. அதற்காக அவருக்கு நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இரண்டாவதாக தோழர் KS நாச்சிமுத்து அவர்கள், KSN என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய KS நாச்சிமுத்து அவர்களும் ஈரோடு மாவட்டத்தினுடைய மாபெரும் இடதுசாரி சிந்தனையாளராகவும் அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாபெரும் அமைப்பாளராகவும் மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவராகவும் விளங்கியவர். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் போன்ற மாபெரும் ஆளுமைகளை எல்லாம் சந்தித்தவர். சத்யபால் டாங் என்கிற பஞ்சாபிய கம்யூனிஸ்ட் கட்சி தோழரோட எல்லாம் நட்பு கொண்டிருந்தவர். நான் சிறு வயதில் இருக்கும் போதிருந்து அவரோடு எனக்கு தொடர்பு உண்டு. நானும் ஈரோடு
மாவட்ட மைய கிளையிலே உறுப்பினராக இருக்கிற காலத்தில் என்னுடைய கிளையினுடைய சக உறுப்பினராக அவர் இருந்தார். அவர் மாபெரும் தலைவர். அவர்தான் எனக்கு மார்க்சிய மூல நூல்களை எல்லாம் அதே போல பத்திரிகைகளை எல்லாம் சேகரித்து என்னிடம் படிக்க கொடுப்பார். அவருடைய நினைவை நான் போற்றுகிறேன். அதே போல VS ரங்கசாமி, தோழர் VS ரங்கசாமி என்கிற VSR என்று சுருக்கமாக அன்பாக அழைக்கப்படுகிற தோழர் VSR அவர்கள் ஈரோடு மாவட்டம் சிவகிரியை சேர்ந்தவர். சிவகிரியினுடைய பேரூராட்சி மன்ற தலைவராக கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக நின்று வெற்றி பெற்று பல ஆண்டு காலம் அங்கே பேரூராட்சி மன்ற தலைவராக பணிபுரிந்தவர். அதற்கு பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட மையத்தில் வந்து மாவட்ட பணிகளை மேற்கொண்டவர். அவரும் மிகப்பெரிய இலக்கியவாதி. வேணா திருமூர்த்தியினுடைய பாடல்களில் தோய்ந்தவர். அவர்தான் எனக்கு வேணா திருமூர்த்தியை, அதே போல தமிழ் ஒளியை, ஜீவாவின் பாடல்களை, இவற்றையெல்லாம் மட்டுமல்லாமல் அலெக்சி டால்ஸ்டாய் எழுதிய ஒரு மாபெரும் நாவல் சக்கரவர்த்தி பீட்டர், அந்த சக்கரவர்த்தி பீட்டர் என்கிற நாவலையும் அவர்தான் எனக்கு அறிமுகப்படுத்தினார். இந்த 3 தோழர்களோடும் நான் எனக்கு நினைவு தெரிந்த காலத்திலே இருந்து பழகி வந்திருக்கிறேன். இவர்கள் மூவரும் இன்று நம்மோடு இல்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பே ஒவ்வொருவராக நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். இந்த மூவருடைய நினைவிற்கு என்னுடைய அறிவை காணிக்கையாக்குகிறேன். இன்றைக்கு நாம் பேசுகிற தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸும் ஜெர்மானிய தத்துவமும் என்கிற தலைப்பு. இதுல வந்து நான் வந்து தலைப்பு ஜெர்மானிய தத்துவம் என்று இருக்கிறபடியால் அது வந்து ஜெர்மன் ஐடியாலஜியை பத்தி நான் பேச போறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடும். அதை பற்றி அதிகமாக பேசலாம். அதே நேரத்துல வந்து ஜெர்மன் ஐடியாலஜி என்கிற புத்தகத்தை எழுதுவதற்கு முன்பும் அந்த புத்தகத்தை எழுதியதற்கு பின்புமாக நிறைய ஜெர்மானிய தத்துவத்தோடு ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் அவர்கள் உறவாடிய தருணங்கள் இருக்கின்றன. அந்த தருணங்களை தொட்டு செல்வதுதான் இந்த உரையினுடைய நோக்கம். இந்த நிகழ்வில் நாம் வந்து ஒரு ஏற்கனவே நடந்த நிகழ்வில் இருந்த செய்திகளை நாம் வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணாம நாம் வந்து புது விஷயங்களை நோக்கி நேரடியாக சென்று விடலாம் என்று நான் நினைக்கிறேன். எங்கெல்ஸுடைய இளமை காலத்திலிருந்தே அவருடைய தத்துவ தேடல் என்பது தொடங்குகிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய வாழ்க்கையை வந்து அவர் வந்து உற்று அவதானித்து வருகிறார். இதுதான் வந்து அவருடைய தந்தையாருக்கே கூட எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அவர் இளம் எங்கெல்ஸ் மிகப்பெரிய மனிதாபிமானம் மிக்கவராக இருக்கிறார். அவர் வந்து அவர் வாழ்ந்த அந்த உப்பர்தால், பிரேமன் போன்ற பகுதிகளில் இருந்த அந்த கிறிஸ்தவ மத பாதிரிமார்கள் அதிகாரத்துவத்தோடு நடந்து கொண்ட விதங்கள், மூட நம்பிக்கையை பரப்புவதில் அவர்களும் அங்கிருந்த ஆலை முதலாளிகளும் சேர்ந்து அந்த பாட்டாளி மக்களை வஞ்சித்து பைபிளையும் ஓத்காவையும் கொடுத்து அவர்களை ஏமாற்றியது எல்லாவற்றையும் கூர்ந்து கவனித்தவர் ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ். அப்பதான் வந்து அவர் வந்து இந்த பைபிளை கொடுக்குற அவங்களே தான் போதை மயக்கத்திலும் பாட்டாளிகளை ஆழ்த்துகிறார்கள். இந்த பைபிளை சப்ளை பண்றதுல ஆலை தொழிலாளிகளும் வந்து பங்கெடுத்துக்கிறாங்களே என்கிற அந்த ஆதங்கத்துல அவர் வந்து பைபிளை ஆராய்ச்சி செய்ய தொடங்குகிறார். அப்பதான் அவர் வந்து பைபிள்ல வந்து தீர்க்க முடியாத பல முரண்பாடுகள் இருக்கின்றன அப்படிங்கறத அவர் கண்டுபிடிக்கிறார். அதாவது அவருடைய இளம்பருவ நண்பர், பள்ளிப்பருவ நண்பர் ஃப்ரெட்ரிக் கிரேபர் என்பவருக்கு பல கடிதங்கள் அவர் எழுதுறார். அந்த கடிதங்கள்ல வந்து ஜெர்மனியினுடைய அந்த மத சூழல் எப்படி வந்து கொடுமையானதாக இருக்கிறது என்பதை பற்றி பல கடிதங்கள் எழுதுகிறார். அதுல வந்து அவர் மிகப்பெரிய அளவுக்கு சமூக விமர்சகராக, ஒரு மனிதாபிமானியாக மலர்வதற்கான ஆதாரங்கள் அவருடைய இளம்பருவத்திலே இருந்தன என்பதை நாம் பார்க்கிறோம். அதுல ஒரு இடத்துல அவரு சொல்லுவார், அந்த கடிதத்துல ஒரு வாசகம் வரும். அதுல வந்து அதாவது பகுத்தறிவுடைய சுதந்திரத்தை பாதுகாக்கிறத பத்தி பேசப்படும் போது சகல விதமான நிர்பந்தத்தையும் நான் வந்து எதிர்த்து நிற்கிறேன் அப்படிங்கிறார். அதாவது பகுத்தறிவின் சுதந்திரத்தை பாதுகாத்து நிற்பதற்காக நான் எப்படிப்பட்ட நிர்பந்தத்தையும் எதிர்த்து போராட தயார் என்கிற மாதிரியாக அவர் சொல்லுகிறார்.
இப்படி தன்னுடைய இளம்பருவ வாழ்க்கையில் ஒரு சமூக உணர்வுள்ள ஒரு எதிர்கால சிந்தனையாளராக இருந்த அந்த சிறுவன் பின்னால வந்து உலகமே வியக்கும் வண்ணம் வந்து பல நூல்களை எழுதினார். அவர் கார்ல் மார்க்ஸோடு இணைந்தார். கார்ல் மார்க்ஸோடு இணைந்ததற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அவர்கள் எந்த மக்களை பற்றி சிந்தித்தார்களோ அந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களுடைய வாழ்க்கையும் அப்படியே அடியோடு மாறியது. இதுல வந்து மார்க்ஸுடைய ஆயுட்காலத்தில் அவருடைய 1842 பிறகிருந்து 1883 வரைக்கும் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் மார்க்ஸோடு வாழ்ந்த ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் மார்க்ஸுடைய இறப்புக்கு பிறகு அவருடைய மரணத்துக்கு பிறகான ஒரு உரையில வந்து அவரு என்ன சொல்லுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அற்புதமான வாசகத்தை சொல்லுவார். சரி, அதாவது மார்க்ஸுடைய இறப்புக்கு பிறகான தனது உரையில வந்து ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் வந்து ஒரு முக்கியமான வாசகத்தை சொல்லுவார். முழுக்க அற்புதமான உரை. அதுல வந்து அவர் சொல்லுவாரு, மார்க்ஸுடைய பெயரும் அவரது சேவையும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லுவார். ஓ சரி சரி, கையில புடிச்சுக்கிட்டே பேசுறது கொஞ்சம் கவனம் இல்லாம போயிருது, வேற ஒண்ணும் இல்ல. மார்க்ஸுடைய பெயரும் அவருடைய சேவையும் நீங்க அவரு அன்மியூட் பண்ணிட்டு அவங்க எங்கேயோ பேசிட்டு இருக்காரு, நீங்க பேசுங்க. அப்படியா? ஆமா ஆமா, சரி. அதாவது his name and his work will endure throughout the ages அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகத்தை வந்து எங்கெல்ஸ் சொல்லுவார். அந்த வாசகம் மார்க்ஸுக்கு எவ்வளவு பொருத்தமாக இருந்ததோ அதே போல ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸுக்கும் மிக பொருத்தமாக இருந்தது என்பது அந்த வாசகத்தை சொல்லுகிற போது ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸுக்கு தெரியாது. ஏனென்றால் மார்க்ஸுக்கு உருவான அதே மாதிரியான புகழ்தான் எதிர்காலத்துல வந்து ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸுக்கும் உருவாயிற்று என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி யுக யுகாந்திரங்களுக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய படைப்புகளை மார்க்ஸை போலவே எங்கெல்ஸும் வழங்கி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த மார்க்ஸ், இந்த எங்கெல்ஸ், இந்த இருவருக்கும் இடையிலான நட்பு பற்றியெல்லாம் ஏற்கனவே நிறைய தோழர்கள் கடந்த 2-3 நாட்களிலே பேசியிருக்கிறார்கள். இதுல வந்து மார்க்ஸோடு இணைந்து பணியாற்றிய எங்கெல்ஸ் வந்து ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லுவார். நான் வந்து மார்க்ஸுக்கு உதவியாளராகவே இருந்து விட்டு போகிறேன். அது ஒரு இடத்துல ஒண்ணு சொல்லுவாரு, I feel very happy to be to play the second fiddle to Karl Marx அப்படின்னு சொல்லுவார். அதாவது கார்ல் மார்க்ஸுக்கு நான் வந்து ஒரு துணை வாத்தியத்தை இசைக்கக்கூடிய கலைஞனாகவே தொடர்ந்து இருந்து விடுவதில் எனக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அதற்காக பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா மார்க்ஸுடைய சிந்தனையை பேசுகிற போது, மார்க்ஸுடைய பெயரை உச்சரிக்கிற போது ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸுடைய பெயரை அதற்கு நிகராக பல பேர் சொல்வதில்லை, குறிப்பிடுவதில்லை அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். மார்க்ஸ் மன்னிக்கவும், எங்கெல்ஸ் வந்து தன்னை பற்றி எப்படி வந்து ஒரு தன்னடக்கத்தோடு சொன்னாரோ, நான் வந்து துணை பாத்திரம் வகிக்கிறேன்னு சொன்னாரோ அதே மாதிரி அவர் துணை பாத்திரம் மட்டும்தான் வகித்தார் என்பதாக கருதி அதற்கான முக்கியத்துவத்தை கொடுக்காமலே நாம் காலத்தை கழித்திருக்கிறோம் என்பது உண்மைதான். இது ஒரு விதத்துல மாற்றிக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று என்று நான் நினைக்கிறேன். இதை வந்து எனக்கு நினைவு வந்ததுனால நான் சொன்னேன். இப்படிப்பட்ட எங்கெல்ஸ் அவரும் வந்து ஒரு காலத்துல அவருடைய 1895 இறந்து போறாரு. அதற்கு பிறகு ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸை பற்றி லெனின் வந்து ஒரு கட்டுரை எழுதுறார். அந்த கட்டுரை வந்து அது ஒரு மிக அற்புதமான ஒரு கட்டுரை. அதுல வந்து ஒரு கவிதை வாசகத்தை ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸை பத்தி சொல்லும் போது மேல வந்து அவர் மேற்கோளாக கொடுத்திருப்பார் லெனின். அது யார் அப்படின்னா, நெக்ரசோவ் அப்படிங்கிற ஒரு ரஷ்ய பெரும் கவிஞர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அவருடைய காலத்தில் இருந்த மிகப்பெரிய அறிவுஜீவி. அவருடைய பெயர் வந்து டோப்ரோலியூபோவ். அந்த டோப்ரோலியூபோவ் என்கிற மாபெரும் அறிவுஜீவி, சமூக விமர்சகர், இலக்கிய விமர்சகர், மிகப்பெரிய கலை ஆளுமை. அவரை பற்றி சொல்லுகிற போது நெக்ரசோவ் வந்து டோப்ரோலியூபோவ் இறந்ததற்கு பிறகு அவருடைய நினைவாக ஒரு கவிதை எழுதுகிறார். அதுல இருக்கக்கூடிய வரிதான் அது வந்து தமிழ்ல வந்து, எத்தகைய அறிவு சுடர்
விளக்கு, எத்தகைய அறிவுச்சுடர் விளக்கு அவிழ்ந்தது, எத்தகைய அன்பு மலர் நெஞ்சு நின்றது அப்படின்னு சொல்லிட்டு 2 வரிகள் வரும். இது வந்து ஆங்கிலத்துல வந்து பாத்தீங்கன்னா, வாட் a torch of reason ceased to burn, what a heart has ceased to beat அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரி வரும். டார்ச் ஆஃப் ரீசன் என்பது நெக்ரஸோ வந்து டோப்ரோலியோவுக்கு குறிப்பிடுகிற அந்த அடைமொழி. இந்த டார்ச் ஆஃப் ரீசன் என்பது முற்றிலும் அப்படியே வந்து எங்கெல்ஸுக்கும் பொருந்துவதாக இருப்பதை நாம் கவனிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை தான் வந்து ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ். அவர் வந்து இளம் பருவத்துல டேவிட் ஸ்ட்ராஸ் அப்படிங்கிறவர் எழுதின ஒரு புத்தகத்தை படிக்கிறார். அந்த புத்தகம் வந்து லைஃப் ஆஃப் ஜீசஸ்ங்கிற புத்தகம். அந்த புத்தகத்துல வந்து அந்த ஸ்ட்ராஸ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, லைஃப் ஆஃப் ஜீசஸ்ங்கிறதுல வந்து மிக பல மூட நம்பிக்கைகளையும் அமானுஷ்ய கருத்துக்களையும் சமூகத்திற்கே தேவையில்லாத சில அடிமைத்தன உணர்வுகளையும் வந்து பதிவு செய்யக்கூடிய வகையில வந்து அந்த இயேசுடைய வாழ்க்கையை ஒரு தொன்மமாக வைத்து மத பிரச்சாரத்தின் மூலம் மக்களை வந்து சிந்தனை அடிமைகளாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதுல கடுமையாக விமர்சனம் செய்கிறார் டேவிட் ஸ்ட்ராஸ். இந்த புத்தகத்தை படிக்கக்கூடிய ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அதுல இன்ஸ்பயர் ஆகிறார். அப்படி இன்ஸ்பயர் ஆனதுக்கு பிறகு அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த வழக்கமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வளமையான சமுதாயத்தினுடைய சிந்தனைகளை எல்லாம் களைந்தெறிந்து விட்டு ஒரு புதுமையான சிந்தனையை உருவாக்க வேண்டும், ஒரு புதுமையான வாழ்க்கை கண்ணோட்டத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்புறார். அந்த காலகட்டத்துல தான் வந்து நேரடியாகவே அரசியல் செயல்பாடுகளில், அரசியல் பிரச்சனைகளில் கவனம் செலுத்த தொடங்குகிறார். அப்பதான் வந்து அவர் வந்து ஜெர்மானிய நாட்டினுடைய சூழ்நிலையை வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஆய்வு செய்ய தொடங்குகிறார். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு தேசிய உணர்வு அல்லது ஒரு ஜெர்மானிய சிறு சிறு தேசங்கள் எல்லாம் ஒன்றாக சேராமல் இருந்ததனுடைய விளைவு, இதனால் ஏற்பட்ட பூசல்கள், இதெல்லாம் வந்து அந்த நாட்டு மக்களுடைய படைப்பாக்க திறனை பெரிய அளவுக்கு பாதிப்பதாக அவர் உணர்ந்தார். அப்பதான் வந்து ஒன்றுபட்ட ஜெர்மானிய தேசம் பற்றிய சிந்தனை எல்லாம் அவருக்கு ஏற்பட்டது. இந்த காலகட்டத்துல அவர் வந்து இதுக்கு பெர்லினுக்கு போறாரு. அதாவது இராணுவ பணி நிமித்தமாக பெர்லினுக்கு போகிறார். அந்த பெர்லின்ல வந்து அந்த இராணுவ பயிற்சி நேரத்துக்கு போக மீதி நேரத்துல வந்து பெர்லின் பல்கலைக்கழகத்துல நடக்கக்கூடிய சில செமினார்ஸ்ல வந்து அவர் அட்டென்ட் பண்றது உண்டு. அதாவது கல்லூரி மாணவர்கள் மட்டுமே பங்கெடுக்கிறது மாதிரி இல்லாம வெளியில் இருக்கிறவங்களும் சுய ஆர்வத்தோடு வந்து பங்கெடுத்துக் கொள்கிற மாதிரியான நிறைய செமினார்ஸ் வந்து அங்க நடக்கும். அதுல வந்து அவரு கலந்துக்கிறது உண்டு. அப்படி கலந்துக்கிற செமினார்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் கலந்துக்கிறத அவர் பாக்குறாரு. அவங்க வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, அன்றைய காலத்துல அந்த முடியாட்சி காலத்துல பிரஷ்யாவில வந்து முடியாட்சி காலத்துல மிகப்பெரிய அளவுக்கு ஜனநாயக விரோத எதேச்சாதிகார கருத்துக்கள் நடைமுறையில் இருந்த காலம். அப்ப அதற்கு எதிர்வினையாக அரசியல் ரீதியாக செயல்பட முடியாத குழுக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவர்கள் வந்து கலை குறித்த பிரச்சனையில், இலக்கியம் குறித்த பிரச்சனையில் அல்லது பண்பாட்டு மாற்றம் குறித்த பிரச்சனையில் கவனம் செலுத்துகிறார்கள். அப்படி கவனம் செலுத்துகிற அவர்கள் தான் வந்து இதுல மதம் குறித்த விமர்சனத்தையும் அவர்கள் தங்களுடைய முக்கியமான செயல்பாட்டு களமாக உருவாக்கி கொள்ளுகிறார்கள். இவங்க வந்து பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த செவியல் ஜெர்மானிய தத்துவ மரபிலிருந்து சற்றே நவீனமாக, அன்றைய காலத்துல நவீனமாக இருந்த ஹெகலிய தத்துவ மரபை புரிந்து கொண்டு அந்த ஹெகலியவாதிகளாகவே மாறி, ஹெகலியவாதிகளாக மாறிய காரணத்தால் அந்த அடிப்படையில் நின்று கொண்டு சமூகத்தையும் மதத்தையும் விமர்சிக்கக்கூடியவர்களாக, முக்கியமாக மத விமர்சனத்திலே செயல்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த இளம் ஹெகலியர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களோடு ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸுக்கு தொடர்பு ஏற்படுகிறது. இவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இடதுசாரி கண்ணோட்டத்தோடு செயல்படுகிறார்கள் என்பதை ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் பார்க்கிறார். அப்ப அவர்களோடு இயல்பாகவே அவர் இணைந்து செயல்பட முடிகிறது. அப்ப ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் வந்து யங் ஹெகலியன்ஸ் மேல வந்து எப்படி அட்ராக்ட் ஆனாரோ அதற்கு வேறு 2 முக்கியமான பெயர்களும் காரணமாக இருந்தது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹெகல் என்கிற பெயரே வந்து ஒரு காரணம். அப்புறம் ஹெகலுடைய ஃபாலோயர் என்று ஆரம்பத்தில் கருதப்பட்டு பின்னால வந்து ஹெகலுடைய ஃபாலோயரா மட்டும் இல்லாம அவர் ஹெகலே விமர்சனம் செய்து வேறொரு எதிர்நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு தத்துவ அறிஞராக மாறிய
லூட்விக் ஃபயர்பாக் என்கிற பெயர். இந்த 2 பெயர்களும் வந்து ஏற்கனவே ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸுக்கு அறிமுகம் தான். ஆகவே இந்த நிலையில வந்து அவர் வந்து ஹெகல், ஃபயர்பாக் ஆகிய இருவருடைய சிந்தனைகளையும் இந்த இளம் ஹெகலியர்கள் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருப்பதை அவர் பார்க்கிறார். ஆகவே அந்த விவாதங்களில் அவர் செயலூக்கத்தோடு கலந்து கொள்கிறார். அப்ப இந்த இளைஞர்கள் மத்தியில, பெர்லின் பல்கலைக்கழகத்தில் இருந்த இளைஞர்களின் மத்தியில் ஹெகலுடைய பெயரும் ஃபயர்பாக் பெயரும் மிக பிரபலமாக இருந்தது. அப்படி இருக்கிற காலகட்டத்துல அந்த பிரஷ்ய நாட்டினுடைய அரசாங்கம் இந்த ஹெகலுடைய சிந்தனையில என்ன அப்படி அட்ராக்டிவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் வந்து எல்லாமே தோன்றுகின்றன, எல்லாமே வளர்கின்றன, எல்லாமே மாறுகின்றன, எல்லாமே பாய்ந்து பெருக்கெடுத்து ஓடுகின்றன, எல்லாமே அழிவை நோக்கி செல்லுகின்றன, அழிவின் அடித்தளத்திலே இருந்து புதியதொன்று பிறக்கிறது, அதுவும் திரும்ப அதனுடைய பயணத்தை தொடங்குகிறது, ஓயாமல் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கின்றன, ஆகவே எதுவும் நிரந்தரம் இல்லை, எல்லாமே மாறிக்கொண்டிருக்கின்றன, இந்த பூமி மாறுகிறது, இந்த பிரபஞ்சம் மாறுகிறது, இந்த பிரபஞ்சமாக தன்னை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்த முழு முதலான கருத்து என்பதும் தொடர்ந்து தன்னை புது புது வடிவங்களிலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே எல்லாவற்றையும் அவற்றினுடைய மாற்றத்தில் வைத்து காண வேண்டும், மாற்றத்தில் வைத்து பரிசீலிக்க வேண்டும் என்பதாக கருத்தை சொன்னவர் தான் வந்து ஹெகல். இந்த மாற்றத்தில் வைத்து பார்க்க வேண்டும், மாற்றத்தில் வைத்து பரிசீலிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது, இந்த மாற்றம் என்பது எல்லாவற்றுக்கும் பொதுவானது, நிலையானது என்று எதுவும் இல்லை என்று சொல்லுகிற போது, இந்த முடியாட்சி என்பதும் அதனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சர்வாதிகார போக்கு என்பதும் அதனால் ஜனநாயகம் நசுக்கப்படுவதும் கூட நிலையானதல்ல, அதுவும் கூட மாற்ற முடியக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். மனித சமுதாயத்தினுடைய வளர்ச்சியில இந்த வளர்ச்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய பல வடிவங்கள் எல்லாம் காலப்போக்கில் அழிவை நோக்கி சென்று அது மறைந்து விடும். ஆகவே அப்படி அழிவை நோக்கி அதை செலுத்துவதில் சிந்தனையாளர்கள் ஏன் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடாது என்கிற ரீதியில வந்து அந்த இளம் ஹெகலியர்களுக்கு நடுவுல ஒரு சிந்தனை என்பது உருவாயிற்று என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த காலகட்டத்துலதான் வந்து அந்த பெர்லின் பல்கலைக்கழகத்தில் இருந்த இந்த போக்கு நாடு முழுவதிலும் பரவிவிட்டால் முடியாட்சிக்கு எதிராக அது திரும்பிவிடும், ஒரு பெரிய புரட்சிக்கும் கூட அது வித்திடக்கூடும் என்கிற அச்சத்தில் அன்றைய பிரஷ்ய அரசாங்கம் அபிஷியல் பிலாசபியாவே வந்து ஹெகலுடைய பிலாசபியை ஒரு பக்கம் அங்கீகரித்திருக்கிறது. அதே நேரத்துல இந்த பிலாசபியை வந்து இவர்கள் படித்து தெரிந்து கொண்டு விட்டால் முடியாட்சியே இல்லாமல் பண்ணி விடுவார்கள், அங்கு ஒரு மக்களாட்சியை கொண்டு வந்து விட்டால் என்ன செய்வது என்கிற கவலையில ஹெகலை மறுத்து பிரச்சாரம் செய்வதற்காக ஷெல்லிங் என்பவரை, அவர் ஒரு மிகப்பெரிய தத்துவ அறிஞர், ஹெகலுடைய காலத்திலே வாழ்ந்தவர், அவரை வந்து அந்த பெர்லின் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புறாங்க. அவர் வந்து அங்க வந்து இருந்து கிறித்தவ இறையியல் அடிப்படையில சில புத்தகங்களை அவர் எழுதுகிறார். அதுல வந்து த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்றாக பேசப்படுகிறது. ஏன்னா ஷெல்லிங் அந்த புத்தகத்தை எழுதிய போது அந்த புத்தகத்திற்கு ஒரு இளம் ஹெகலியர் என்கிற முறையில மிகப்பெரிய அளவுக்கு அதை கண்டனம் செய்து விமர்சனம் செய்து மறுத்து புத்தகத்தை எழுதியவர் ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். இப்ப நான் வந்து ஹெகல் பற்றி சொன்னேன், அதே மாதிரி ஃபயர்பாக் பற்றி சொன்னேன். அவர்கள் எல்லாம் வந்து ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸோடு நேரடியாக உறவு கொண்டவர்கள் அல்ல, அதே போல மார்க்ஸோடும் உறவு கொண்டவர்கள் அல்ல. ஆனா ஹெகல் வந்து காலமாயிடுறாரு. அதுக்கு பிறகு ஃபயர்பாக் வந்து நீண்ட காலம் உயிரோடு இருக்கிறார், 1874 வரைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்று நினைக்கிறேன். அதுல வந்து மார்க்ஸும் இருக்கிறார், எங்கல்ஸும் இருக்கிறார். அவர்கள் எல்லாம் உலக புகழ் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டத்துல ஃபயர்பாக் உயிரோடு தான் இருக்கிறார். அன்றைக்கு சமூக ஜனநாயக கட்சி என்பது 1870களிலே ஜெர்மனியில வந்து கம்யூனிச கட்சி, கம்யூனிச தத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி என்று
தான் பெயர் சூட்டிக் கொள்ள முடியாத ஒரு சூழலில் சமூக ஜனநாயக கட்சி என்று பெயர் சூட்டிக் கொண்டு அந்த கட்சி ஜெர்மனியிலே செயல்படுகிற போது அதுல வந்து ஃபயர்பாக் வந்து தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார், அதுல செயல்படுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஃபயர்பாக்குடைய வரலாற்றில் இறுதி வரையிலும் கார்ல் மார்க்ஸ் உடைய கோட்பாடுகளோடு அவர் சமரசம் செய்து கொள்ளாமல் தன்னுடைய நிலையிலேயே இறுதி வரை இருந்து விட்டார் என்பதையும் நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். இந்த ஃபயர்பாக் யார், இந்த ஹெகல் யார் என்பதை பற்றி தெரியாமல் நாம் வந்து ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் உடைய தத்துவ பயணத்தை நாம் வந்து முழுவதுமாக புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். ஆகவே என்னால் முடிந்த வரையில் ஒரு 15 அல்லது 20 நிமிடங்களுக்குள்ளாக அந்த ஃபயர்பாக் பற்றியும் அதற்கு முன்பாக இருந்த ஹெகல் பற்றியும் வந்து ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். ஜெர்மானிய தத்துவத்துல வந்து மிக முக்கியமான ஒரு ஆளுமை வந்து ஹெகல் என்பது எல்லாருக்குமே தெரியும். அதுல வந்து புதுசாக சொல்வதற்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஜெர்மானிய தத்துவம் என்பது ஹெகலோடு தொடங்கவில்லை. அதற்கு முன்பே ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய பாரம்பரியம் இருந்தது. அதுல வந்து ஜெர்மானிய தத்துவ படைப்புகள் எல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து ஹெகலுக்கு முந்தி இருந்த ஜெர்மானிய தத்துவ படைப்புகள், இம்மானுவேல் காண்ட் ஆகட்டும், அல்லது ஃபிக்டே அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவராகட்டும், அல்லது ஷெல்லிங் ஆகட்டும், இவங்கெல்லாம் எழுதியிருக்கக்கூடிய தத்துவ படைப்புகளில் இருந்து அந்த தத்துவ படைப்புகள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நிலவிய அரசியல் சூழலை பிரதிபலித்ததா என்பதை நீங்க தேடி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பிரதிபலிப்பு அந்த புத்தகங்களை பார்க்கவே முடியாது. அதே போல 19ஆம் நூற்றாண்டுல வந்து ஜெர்மனியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூர்ஷ்வா ரெவல்யூஷன் வந்து நடந்தது. அந்த பூர்ஷ்வா ரெவல்யூஷனுக்கு இந்த புத்தகங்கள் எல்லாம் காரணமா இருந்திருக்குதான்னு பாத்தீங்கன்னா அதற்கான சுவடையும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த சுவடுகளை நீங்கள் எங்க கண்டுபிடிக்கலாம்னா ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் உடைய எழுத்துக்களை நீங்க கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அதே போல அரசியல் வாழ்க்கையில வந்து மிக முக்கியமான பிரச்சனைகள்ல, அரசியல் வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது, எவ்வளவு புரட்சிகள் வந்தது, எவ்வளவோ பேர் வந்து தண்டிக்கப்பட்டார்கள், எவ்வளவோ பேர் நாடு கடத்தப்பட்டார்கள். இந்த மாதிரியான மிக மிக பெரிய பெரிய முக்கியமான பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் தள்ளி இருந்துகிட்டு ரொம்ப ரொம்ப சூக்குமமான சிந்தனைகளை, ரொம்ப அப்டிராக்ட் தாட்ஸை வந்து ரொம்ப அதிகமா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்த பிலாசபி தான் வந்து கிளாசிக்கல் ஜெர்மன் பிலாசபின்னு நாம பாக்குறோம். அதுவும் கூட வந்து இது வந்து இது முற்று முழுதான ஒரு கருத்தாக நீங்க எடுத்துக்க கூடாது. இம்மானுவேல் காண்ட் நிறைய சமகால உலகம் பற்றியும் பேசுகிறார். அவர் சமகால அறிவியல் வளர்ச்சியும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவருடைய கிரிட்டிக் ஆஃப் பியூர் ரீசன் போன்ற புத்தகங்கள்ல, அதே போல வந்து இயற்பியல் குறித்தும் வானவியல் குறித்தும் அவர் எழுதியிருக்கக்கூடிய பல கட்டுரைகள் எல்லாம் கூட சமகால பிரச்சனைகளை எடுத்துக்கொள்கிறார் என்றாலும் கூட அவருடைய அல்டிமேட்லி, அதாவது எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்த்தால் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடைசியா என்ன தெரியுதுன்னா அவங்க எல்லாம் வந்து சமூகத்திற்கு தள்ளி இருக்கக்கூடிய, சமூகத்திலிருந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய சிந்தனைகளை, சூக்கும சிந்தனைகளை அதையும் ரொம்ப சிக்கலாக ரொம்ப வரட்டுத்தனமாக பேசக்கூடிய ஒரு பாணியில வந்து நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்குங்கிறத பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூர் பிலசாபிக்கல் டிசிப்ளின் அப்படின்னு நாங்க சொல்றோம் இல்லைங்களா, அந்த தத்துவ துறையினுடைய வரம்புகள், அந்த தத்துவ துறையினுடைய வரம்புகளுக்கு வெளியில வந்து நின்று பொலிட்டிக்கல் ரியாலிட்டி நீங்க பார்த்து அந்த பொலிட்டிக்கல் ரியாலிட்டியோட இவங்களுடைய எழுத்து இணைக்கலாம்னு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா சில சமயங்கள்ல இவர்களுடைய எழுத்துக்கள் வந்து அந்த பொலிட்டிக்கல் ரியாலிட்டிக்கு நேர் எதிராக, இன்னும் சொல்ல போனா ரொம்ப பழமைவாத பித்து பிடித்தவையாக இவர்களுடைய தத்துவங்கள் இருப்பதை நாம் காண முடியும் என்பதை நாம் கவனிக்கணும். இந்த சூழல்ல தான் வந்து காண்ட் வருகிறார். காண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறார் தத்துவஞான சிந்தனையினுடைய எதிர்கால வளர்ச்சியில, ஒட்டுமொத்த வளர்ச்சியிலையும் வந்து காண்ட் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார். ஆனா அவருடைய எழுத்துல வந்து ஏராளமான முரண்பாடுகள் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சில இடங்கள்ல வந்து மெட்டீரியலிசத்தை, பொருள் முதல்வாதத்தை நோக்கி சாய்வது போல தோன்றுகிறது, சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கருத்து முதல்வாதத்தை நோக்கி சாய்வது போல தோன்றுகிறது. அப்ப இந்த இரண்டினுடைய யதார்த்த நிலையையும் வந்து சம அளவுல கணக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பேசும்போது அவருடைய தத்துவம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஈரோட்டாக மாறிவிடுகிறது. இப்படியும் எடுத்துக்கலாம் அப்படியும் எடுத்துக்கலாங்கிற மாதிரி ஆகிவிடுகிறது. இந்த முரண்பாடுகளை எல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டு அதை வந்து காண்ட்ல இருந்து பாசிட்டிவா என்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கிட்டு முன்னாகராம அன்னைக்கு இருந்த ஜெர்மானிய தத்துவவாதிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா இரண்டு பிரிவா பிரிஞ்சு காண்டினுடைய இடதுசாரி சார்பு அல்லது பொருள் முதல்வாத சார்புல போய் நெருங்கி நின்று
எதிர்நிலையில் இருந்ததையெல்லாம் எதிர்த்து விமர்சனம் பண்ற ஒரு போக்கு இருந்தது. அதே போல ரொம்ப கருத்து முதல்வாத சாய்வு அவர்கிட்ட இருந்தது இல்லைங்களா? அந்த கருத்து முதல்வாதத்தின் பக்கம் போய் நின்றுகிட்டு அவருடைய கருத்துக்களையே திரும்ப எடுத்து சொல்லி அவரே முன்வைத்த பொருள்முதல்வாத சார்பான கருத்துக்களை எல்லாம் மறுக்கக்கூடிய இன்னொரு போக்கும் எதிர்நிலையில உருவாயிற்று என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த சூழ்நிலையில எங்கு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது அப்படின்னு பார்க்கும்போது அது தீர்வு காணவே முடியல. அப்புறம் சமுதாயத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கு வந்து என்ன தீர்வு, இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு தத்துவம் ஏதாவது உதவி செய்யுமா என்கிற கேள்வியை கேட்கிற போது காண்ட் வந்து ரொம்ப தெளிவா ஒரு பதில சொல்றார். அது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு பதில். அதாவது சமுதாயத்துல நிலவக்கூடிய கொடுமைகள், வன்முறைகள், பயங்கரங்கள், இந்த பின்னணியில வந்து காண்ட் என்னங்கிறாருன்னா கேட்டகாரிக்கல் இம்பரேட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுவார். அதாவது எந்த விதமான கட்டுதலையும் அற்ற கட்டாயம் செய்தே தீர வேண்டிய ஒரு உந்துதல், ஒரு நிறைவேற்ற வேண்டிய ஒரு உந்துதல், அதைத்தான் வந்து கேட்டகாரிக்கல் இம்பரேட்டிவ்னு சொல்லுவாரு. அது வந்து அவர் ஒரு விதமாக ஒரு தார்மீக உணர்வினுடைய கோரிக்கை என்பதாக அதை முன்வைக்கிறார். அந்த தார்மீக உணர்வினுடைய கோரிக்கையை எப்படி நீங்கள் நியாயப்படுத்துவீர்கள்? புற உலகில் அதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? உங்களுடைய தார்மீக கோரிக்கைக்கு புற உலகில் என்ன அடித்தளம் இருக்கிறது என்ற கேள்விகள் எல்லாம் வருகிற போது அப்போ வந்து காண்ட் என்ன பதில் சொல்றாருன்னா, தார்மீக உணர்வின் கோரிக்கைகளை நியாயப்படுத்துவதற்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அவசியம். அதே போல இந்த இயல் கடந்த வேறு ஒரு உலகத்தை நாம் ஏற்றுக்கொள்வது அவசியம். அதாவது மெட்டாபிசிக்கலா போகணும். இந்த பிசிக்கலா இருக்கக்கூடிய இந்த வேர்ல்டுக்கு அப்பால் போகணும். அதாவது அப்பாலைவாதம்னு கூட நம்ம தமிழ்ல பாக்குறோம் இல்லைங்களா? அந்த மெட்டாபிசிக்கல் ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்குது. அதுதான் கடவுள், அது கடவுளுடைய உலகம், கடவுளுடைய சிந்தனை, இதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப இருக்கக்கூடிய புற உலகத்தை, அதில் இருக்கக்கூடிய மனிதர்களை, அவர்களுடைய துன்பங்களை, இன்பங்களை, அவர்களுடைய உணர்வுகளை எல்லாவற்றையும் ஒரு பக்கம் வந்து விட்டுட்டு அங்கிருந்து அப்பால் கொண்டு செல்லப்பட்ட ஒரு இடத்துல அப்பாலையாக இருக்கக்கூடிய ஒரு கடவுளை முன்வைத்து இவர்களுடைய பிரச்சனைக்கு அங்கதான் தீர்வு இருக்குதுங்கிற மாதிரி வந்து காண்ட் முன்வைக்கிற போது அது வந்து அன்றைய காலத்து சமூகத்துல வந்து மிகப்பெரிய முரண்பாடுகளுக்கு இட்டு செல்கிறது. இந்த முரண்பாடுகளினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த முரண்பாடுகளை தீர்த்து வைப்பதற்கான புதிய வழியை கண்டுபிடிப்பவராகத்தான் ஹெகல் வருகிறார் என்பது வரலாறு. இந்த ஹெகலுடைய வருகை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெகல் வந்து இந்த காண்ட் முன்வைத்த முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு ஒரு புதிய வழிமுறையை, அதாவது ஒரு அப்பாலைவாதத்தில இருந்து அங்க எங்கேயோ இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் எங்கேயோ இருக்கக்கூடிய கடவுளை தீர்வு காண்பதாக இல்லாமல் இங்க இருக்கிற பிரச்சனைகளோடு சேர்ந்து பார்ப்பது என்பதாக ஒரு அணுகுமுறையை ஏற்படுத்தி கொண்டு ஹெகல் உள்ள வர்றார். அப்படி ஹெகல் உள்ள வந்தாலும் அவர்கிட்டையும் வந்து ஒரு மிகப்பெரிய பலவீனம் இருந்தது. அது என்ன பலவீனம்னு கேட்டா, இந்த உலகமே அந்த தனி முதலான கருத்து என்பதனுடைய பல்வேறு வடிவ தோற்றங்கள் தான், வடிவ மாற்றங்கள் தான். அந்த தனி முதலான கருத்து என்பது படிப்படியாக மாறுவதன் மூலம்தான் இந்த உலகம் வந்து தன்னை பல்வேறு விதமாக செயல்படுத்தி கொண்டும் மாறிக்கொண்டும் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவது அவருடைய பலவீனமாக இருக்கலாம். ஆனா வந்து ஹெகல் தன்னுடைய முழு தத்துவ அமைப்பையும், ஒரு முழு பிலசாபிக்கல் சிஸ்டத்தையும் அவர் கொண்டு வந்து வைக்கும் போது அது வந்து அதுல டயலக்டிக்ஸ் இருக்கு, அதுல வந்து ஒரு லாஜிக் பற்றிய ஒரு மிகப்பெரிய அடித்தளம் இருக்கிறது. அதே போல நேச்சுரல் பிலாசபின்னு சொல்றோம் இல்லைங்களா, இயற்கை உலகத்தை பற்றிய, அதுல இருக்கக்கூடிய ஜீவராசிகளையும் பொருள்களையும் பற்றிய அடிப்படையான தத்துவம், அந்த நேச்சுரல் பிலாசபி இருக்குது. அப்புறம் மெட்டாபிசிக்ஸ் இருக்குது. இப்படி பல்வேறு விதமான விஷயங்களையும் வந்து அவர் எடுத்துக்கிட்டு போறாரு. ஆனா அதுல வந்து எல்லாவற்றிலும் ஒரு முக்கியமான உறவை அவர் உருவாக்குகிறார். அதாவது ரியாலிட்டிக்கும் ரேஷனாலிட்டிக்கும் நடுவுல ஒரு கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு பேசுவார் அவர். ஹெகல் வந்து எப்பவுமே ரியாலிட்டிக்கும் ரேஷனாலிட்டிக்கும் நடுவுல ஒரு கனெக்ஷன் இருக்கணும், இந்த கனெக்ஷனை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. எது யதார்த்தமாக இருக்கிறதோ அந்த யதார்த்தமாக இருக்கிற ஒன்று எது வந்து கருத்தியலானதாக இருக்கிறதோ, எது பகுத்தறிவுக்கு பொருந்துவதாக இருக்கிறதோ அதோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசுவார். அந்த பகுத்தறிவு என்பது அந்த தனி முதலான கருத்தினுடைய ஒரு வடிவம் அப்படின்னு எல்லாம் பேசுவார். அப்ப இது வேற ஒரு தத்துவத்தை அவர் சொல்ல வர்றார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்பதான் ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் வந்து ஹெகலை ஆய்வு செய்கிற போது
எப்படி ஆய்வு செய்கிறார் அப்படிங்கிறத அவர் பிற்காலத்துல குறிப்பிடுகிறார். அவர் மட்டுமல்ல, கார்ல் மார்க்ஸும் கூட வந்து எப்படி ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸை ஆய்வு செய்ய தொடங்கினார்கள் அப்படிங்கிறத வந்து ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் வந்து குறிப்பிடுகிறார். அதுல வந்து என்ன குறிப்பிடுகிறார்னு பாத்தீங்கன்னா, ஹெகலுடைய தத்துவத்திலையும் உள் முரண்பாடுகள் இருக்கு. இந்த உள்முரண்பாடுகளுடைய காரணமாக இது எப்படி ஒரு தத்துவஞான வளர்ச்சியில ஒரு மாபெரும் புரட்சி எப்படி இது செய்ய முடிஞ்சது? இது வந்து அவங்களுடைய முதல் கேள்வி. மார்க்ஸுக்கும் எங்கெல்ஸுக்கும் கிளம்பிய முதல் கேள்வி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹெகலுடைய தத்துவத்தினுடைய உள்முரண்பாடுகளின் காரணமாக எப்படி வந்து இது தத்துவத்தினுடைய வளர்ச்சியில் ஒரு புரட்சியை செய்தது? ஏற்கனவே இருந்த தொடர்ச்சியிலிருந்து ஒரு மிகப்பெரிய முறிவை, ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூவை வந்து இது எப்படி ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத ஆய்வு செய்யணும்னு நாங்க விரும்பணும்னு சொல்றாரு. ரெண்டாவதா என்ன சொல்றாரு அப்படின்னா, அரசியல் புரட்சிக்கான ஒரு ஆன்மீக முன் தேவையாக, ஆன்மீகங்கிறது நான் கருத்து முதல்வாத அர்த்தத்தில் பயன்படுத்தவில்லை, பொருள் முதல்வாத அர்த்தத்தில் பயன்படுத்துகிறேன். அரசியல் புரட்சிக்கு மிக அவசியமாக தேவைப்படக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ப்ரீ ரெக்வசைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அந்த அரசியல் புரட்சிக்கான ஸ்பிரிச்சுவல் ப்ரீ ரெக்வசைட்ஸ் அப்படிங்கிற பல்வேறு ப்ரீ ரெக்வசைட்ஸ்ல முன் தேவைகளில் ஹெகலுடைய தத்துவம் எப்படி முக்கியமான ஒன்றாக மாறியது என்பதை ஆய்வு செய்ய நாங்கள் விரும்பினோம்ங்கிறார். அதே போல ஆளும் வட்டாரங்கள்ல, ஆளும் வர்க்கங்களுடைய வட்டாரத்துல அவர்களுடைய அன்றாட செயல்பாடுகளுக்கான சித்தாந்த அடிப்படையாகவும் ஹெகலிசம் வந்து எப்படி வந்து கையாளப்பட்டது என்பதை நாங்கள் ஆய்வு செய்ய தொடங்கினோம் அப்படிங்கிறார். இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா புரட்சியாளர்கள் வந்து அதை தங்களுடைய கருவியாக பார்த்த அதே நேரத்துல அந்த ஆளும் வர்க்கங்களும் வந்து அந்த சித்தாந்த அடிப்படையாக ஹெகலிசத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது அதற்கு வேறொரு காரணம் இருக்கிறது. சரி, அடுத்தது நான்காவதாக அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, எங்கெல்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த பிரஷ்யாவுடைய அந்த அரசு, பிரஷ்யாவுடைய அரசு அபிஷியலா தன்னுடைய தத்துவ ஞானம் என்று ஏன் ஹெகலிசத்தை ஏற்றுக்கொண்டது, ஏன் அப்படிப்பட்ட உயர்ந்த நிலைக்கு சென்றது என்பதை ஆய்வு செய்யணும்னு நினைச்சார். அப்ப இந்த 4 காரணங்களும் தான் வந்து மார்க்ஸுக்கும் எங்கெல்ஸுக்கும் வந்து ஹெகலை ஆய்வு செய்ய வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையை கொடுக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, இந்த சூழ்நிலையில ஹெகலை வந்து ஹெகலுடைய தத்துவத்தை இருவருமே வாசிக்கிறார். இவரு வெவ்வேறு தனித்தனியாக இருவரும் வாசிக்கிறார்கள். அப்படி தனித்தனியான இதுல வந்து அவங்க தங்களுடைய நிலைக்கு வந்து சேருகிறார். இதுல வந்து முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா சில அம்சங்கள் ஹெகலை பத்தி நம்ம பார்க்கணும். அதாவது தத்துவ நம்பிக்கைங்கிற முறையில வந்து ஹெகல் வந்து அடிப்படையில ஒரு கருத்து முதல்வாதியாக இருந்தார். அதாவது பொருள் முதல்வாத தன்மை எதுவுமே இல்லாத ஒரு ஆன்மீக தன்மையை கொண்ட ஏதோ ஒன்றுதான் இந்த உலகினுடைய, இயற்கையினுடைய, பிரபஞ்சத்தினுடைய அனைத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார். அவரை பொறுத்த வரைக்கும், அதாவது ஹெகலை பொறுத்த வரைக்கும் முழு முதல் கருத்து அப்படிங்கிறது, அதாவது தனி முதல் கருத்து அப்படிங்கிறது, அது இங்கிலீஷ்ல வந்து அப்சல்யூட் ஐடியா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதை கடவுள் அப்படின்னு கூட நீங்க வந்து பெயர் மாற்றி வைத்து புரிந்து கொள்ள முடியும் என்றால் நீங்கள் அப்படி பெயரை வச்சுக்கிட்டா கூட தப்பில்லை. ஆனா வந்து அது ஐடியா என்றுதான் அவர் சொல்லுகிறார். அப்சல்யூட் ஐடியா அப்படிங்கிறது இப்படி வந்து எல்லாமாக திகழ்கிறது அப்படிங்கிறார். சரி, எல்லா பொருள்களுடைய மூலாதாரமாகவும் இந்த அப்சல்யூட் ஐடியா தான் இருக்குது. எல்லா விதமான மெட்டீரியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுனுடைய எல்லா எக்ஸ்பிரஷன்ஸுக்கும் இதுதான் ஆதாரமா இருக்குது. அதாவது பொருளாயுத உலகத்தினுடைய வெளிப்பாடுகளுக்கும் ஆன்மீக வெளிப்பாடுகளுக்கும் எல்லாவற்றுக்கும் இந்த தனி முதல் கருத்து தான் ஆதாரமாக இருக்குது அப்படின்னு சொல்றாரு. மொத்தமாக சமுதாயம் முழுவதில் இருக்கக்கூடிய, அதில் இருக்கக்கூடிய அனைத்து பேருடைய நடவடிக்கைகள், அந்த நடவடிக்கைகளுடைய வளர்ச்சி, அந்த நடவடிக்கையுடைய வளர்ச்சியில் இருக்கக்கூடிய தர்க்கம் எல்லாவற்றையும் இந்த தனி முதல் கருத்து தான் நிர்ணயிக்கிறது, இந்த முழு முதல் கருத்து தான் நிர்ணயிக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. இதனால ஹெகலுடைய கருத்து என்பது புற உலகத்தை மறுக்கவில்லை, புற உலகத்தினுடைய செயல்பாடுகளை மறுக்கவில்லை. இன்னும் ஒரு விதத்துல சொன்னா எல்லாமாக இருக்கக்கூடிய முழு முதல் கருத்து என்பது இந்த புற உலகத்தின் வடிவத்துலதான் செயல்படுதுன்னு சொல்றாரு. ஆகவே புற உலகத்தையும் மறுக்கல, அதே சமயத்துல வந்து அவர் ஒரு ஆன்மீக கருத்தையும் முன்வைக்கிறார். ஆகவே இதை வந்து நாம வந்து புறவய கருத்து முதல்வாதம் என்று இந்த தத்துவத்தை வந்து நாம பார்க்கிறோம். ஆனா அடிப்படையில் இது கருத்து முதல்வாதம் தான், கருத்தை முதலாவதாக சொல்லக்கூடிய வாதம் தான். சரி, இந்த கருத்து முதல் வாதம் அப்படிங்கிறதன் படி இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இந்த மனிதனுடைய மனம்
அப்புறம் மனிதனுடைய மனத்திலிருந்து திரும்ப வெளிவரக்கூடிய ஒரு ஆன்மீக உலகத்தை அடையக்கூடிய அந்த ஆன்மீக உலகம். இந்த மூன்றிலும் இந்த முழு முதல் கருத்து என்பது எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத ஹெகல் வந்து ஒரு 3 கட்டங்களாக பிரிக்கிறார். அதுல வந்து முதல் கட்டம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஹலோ 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 யாருங்க? நீங்க பேசுங்க. ஹலோ நீங்க பேசுங்க. ஒண்ணு இல்ல. சரி 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 சரி. முழு முதல் கருத்து என்பது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 3 கட்டங்களாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹெகல் சொல்றாரு. அது வந்து அந்த 3 கட்டங்கள்ல வந்து முதல் கட்டம் வந்து பாத்தீங்கன்னா அது இருக்கின்ற நிலையிலிருந்து அது வந்து இயற்கை சார்ந்ததாக அல்லது உலகம் சார்ந்ததாக படிப்படியாக மாறுகிறது அப்படிங்கிறார். இந்த படிப்படியாக மாறுவது அப்படிங்கிறத வந்து முதல் கட்டம்ங்கிறார், ஃபர்ஸ்ட் பேஸ் அப்படின்னு அவரு சொல்றார். இந்த முதல் கட்டத்துல வந்து என்ன ஆகுதுன்னா தனி முதல் கருத்து என்பது இயற்கையில வந்து அது தன்னுடைய இயல்பு நிலையில ஒரு தர்க்கமாகவும் அதே போல ஒரு இயக்கவியல் வளர்ச்சி போக்காகவும் இருக்குது. அதாவது எதிர்மறைகளாக இருந்து கொண்டு ஒன்றை ஒன்று எதிர்த்தும் போராடியும் ஒன்றை ஒன்று மறுதளித்தும் கீழே தள்ளியும் மேலே வருவதற்கு முயற்சிக்கக்கூடிய எதிரிணைகளாக இருந்து கொண்டு அந்த தனி முதல் கருத்து என்பது தன்னையே வந்து தன்னையே எதிர்நிலையில நிறுத்தி தானே அதோடு மோதிக்கொள்வதாக அந்த தனி முதல் கருத்து என்பது இருக்கிறது. அந்த தனி முதல் கருத்து என்பது தர்க்கத்தின் வடிவத்துல அல்லது இயக்கவியல் என்று சொல்லக்கூடிய வடிவத்துல இருக்கிறது. இது வந்து பியூர் தாட் அல்லது பியூர் ஐடியா அப்படிங்கிற தளத்துல இருக்குது. இது வந்து கடவுளுடைய என்ன சொல்றது கடவுளுடைய ஆஸ்தான இடம், கடவுளுடைய பிளேஸ். அது அந்த கடவுளுடைய பிளேஸ்ல, அதாவது அப்சல்யூட் ஐடியாவுடைய பிளேஸ்ல அது தன்னுடைய இயல்போடு இருக்கிறது. இது வந்து இந்த தனி முதல் கருத்து அப்படிங்கிறது பல்வேறு ஊடகங்களின் வழியாக, அதாவது இருத்தல், சிந்தனை, வாழ்நிலை, பண்புகள், அளவுகள், பரிமாற்றங்கள், உணர்வுகள், இப்படி எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் நாம வந்து வாழ்க்கையில பாக்குறோம் இல்லைங்களா? இது எல்லாவற்றையும் பற்றி தத்துவம் பேசுகிறது. இந்த தத்துவம் பேசுகிற இந்த எல்லாவற்றையும் வந்து தத்துவ வகையினங்கள்னு ஹெகல் குறிப்பார். இந்த தத்துவ வகையினங்களின் ஊடாக தனி முதல் கருத்து என்பது படிப்படியாக தன்னை வெளிப்படுத்தி ஒரு கட்டத்துல வந்து அது வந்து புற உலகத்தினுடைய இயற்கை சார்ந்த ஜீவராசிகளாக மாறுகிறது அப்படின்னு சொல்லுவார். இந்த மாறியதற்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த 2ஆம் நிலை வந்து அததான் வந்து நேச்சுரல் பிலாசபி கவனிக்க வேண்டிய இடம் என்று ஹெகல் சொல்லுவார். இந்த ஹெகலுடைய கருத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க இவ்வளவும் வந்து பூடகமாக இருந்தாலும் கூட இதுல வந்து அமானுஷ்யமான கடவுள்கள், அவர்களுடைய மாயாஜால கருத்துக்கள், அதையெல்லாம் வந்து தரைமட்டம் ஆக்கி விடுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இதுல வந்து தனி முதல் கருத்து அது வந்து ஆரம்பத்துல ஒரு நிலையில இருக்குது. அது தன்னிடமிருந்து இருத்தல், வாழ்நிலை, கருத்து, சிந்தனை, உணர்வு, இப்படி பல்வேறு வடிவங்களின் மூலமாக தன்னையே அந்நியப்படுத்தி கொண்டு செல்ஃப் ஏலியனேஷன் பேர், அதுக்கு பேரு. அந்த ஏலியனேஷனுக்கு பிறகு அது கருத்தினுடைய எதிர்நிலையாக இருக்கக்கூடிய இயற்கையினுடைய நிலைக்கு வந்து விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹெகல் சொல்றார். இந்த இயற்கையினுடைய நிலைக்கு கருத்து மாறியதற்கு பிறகு அந்த இடத்துல நாம் வந்து அப்சல்யூட் ஐடியாவை பத்தி ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. இயற்கையை இயற்கையாகவே இருந்து நேரடியாகவே ஆராய்ச்சி பண்ணலாம். அந்த இயற்கையினுடைய மாற்றங்களை அவதானித்து இயற்கையை நாம் கையாள்வதற்கான வழிவகைகளை கண்டறியலாம். அதற்கு இயக்கவியல் தத்துவத்தை பயன்படுத்தலாம்ங்கிறது ஹெகலுடைய முடிவு. அப்ப ஹெகலுடைய கருத்துல இயற்கை என்பது தனி முதல் கருத்தினுடைய அந்நியமாக்கப்பட்ட ஒரு நிலை, அதாவது அது வேறு ஒரு வாழ்நிலை என்பதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய சாராம்சத்துல 2ஆம் பட்சமான வேறொன்றை சார்ந்திருக்கக்கூடிய இந்த இயற்கை, அதாவது தனி முதல் கருத்தை சார்ந்திருக்கக்கூடிய இந்த இயற்கை உண்மையான அர்த்தத்துல இயற்கை தானாகவே வளர்ச்சி அடைவதில்லை. அது வந்து தனி முதல் கருத்து தன்னை காலத்திலும் வெளியிலும் பல்வேறு விதமாக வெளிப்படுத்தி கொள்வதனுடைய வடிவமாக திகழ்கிறது அப்படின்னு அவர் சொல்றார் ஹெகல். அப்ப இது வந்து 2ஆம் நிலைங்கிறார். 3ஆம் நிலை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதுலதான் வந்து ஹெகல் வந்து
ஸ்பிரிச்சுவலிசம் என்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரார். அதுல வந்து வேறொரு நிலைக்கு மாறுவது என்பது தனிமுதல் கருத்துக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த வேறொரு வாழ்நிலையில தான், அதாவது இயற்கையில தான் தன்னுடைய சாராம்சத்தை அது வெளிப்படுத்தியதற்கு பிறகு அது பல கட்டங்களை கடந்து அது ஆன்மாவை தொட முடியும். மனிதனுடைய மனதுக்குள் இருக்கக்கூடிய சிறிய ஆன்மாவை, அப்படி கூட்டாக அமையக்கூடிய ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆன்மாவை அது தொட முடியும். அப்படி தொடுகிற போது அது வந்து மூன்றாம் கட்டத்தை நெருங்குகிறது. அதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு அப்படின்னு சொல்றாரு. அப்ப மூன்றாம் நிலையை அடைந்த பிறகு அது முழுமையடைந்து அது தன்னுடைய முழு வாழ்க்கை பூர்த்தி செய்த பிறகு மீண்டும் தனி முதல் கருத்தாக மாறிவிடுகிறது. இந்த தனி முதல் கருத்தாக மாறுகிற போது மீண்டும் அது வந்து பழையபடி இதே மாதிரியான இயக்கவியல் உறவின் மூலமாக தனக்கு எதிரான நிலையை நோக்கி செல்வதற்கு முயற்சி செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் கூட இதுல வந்து ஒரு விஷயம் நமக்கு புரியணும். என்னன்னா, இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் மாற்றங்கள் எல்லாவற்றையும் அவர் வந்து இந்த உலகத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு உள்ள நின்றுகிட்டே நாம பார்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து ஹெகல் சொல்றார். அவருடைய ஆன்மீகம் எவ்வளவுதான் வந்து தனி முதல் கருத்தை பற்றி பேசினாலும் கூட அதுல வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பகுத்தறிவு சிந்தனை என்பது செயல்படுவதை நாம் பார்க்க முடியும். அப்ப ஹெகலுடைய தத்துவ ஞானம் என்பது சாதாரண கருத்து முதல்வாதம் இல்ல, இது இயக்கவியல் கருத்து முதல்வாதம் அப்படிங்கிறாரு எங்கெல்ஸ். சரிங்களா? இந்த இயக்கவியல் கருத்து முதல்வாதம் உலகத்தை அறியக்கூடிய இயக்கவியல் முறையை உருவாக்கி இருக்குது. இந்த முறையினுடைய அடிப்படையில தான் ஹெகல் வந்து தன்னுடைய கருத்து முதல்வாத சிந்தனையவே பெரிய அளவுக்கு உருவாக்கிக்கிறாரு. ஆகவே ஹெகல் வந்து உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த இயக்கவியல் என்கிற அஸ்திவாரத்தினுடைய அடிப்படையில தான் நாம வந்து இந்த உலகத்தை மாற்றுவதற்கான சிந்தனையை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்கெல்ஸ் சொல்லுகிறார். அதாவது மார்க்சும் எங்கெல்ஸும் தங்களுடைய இளம் பருவத்துல இந்த அடிப்படையில தான் செயல்பட தொடங்கியதாக கூறுகிறார். சரி, அப்ப மிக பொதுவான ஒரு வடிவத்துல பாத்தீங்கன்னா பழைய காலத்துல கூட ஹெராக்ளிட்டஸ் போன்றவர்கள் எல்லாம் இருந்த பண்டைய கிரேக்க காலத்துல கூட இயக்கவியல் என்பது இருந்தது. அதே போல அதற்கு பிறகு சாக்ரட்டிஸ் உயிர் வாழ்ந்த காலத்துல அந்த இயக்கவியல் என்பது தர்க்கவாதத்தின் முறையாக அறிவை உண்மையை வெளிக்கொணர்வதற்கான ஒரு வழிமுறையாக அது பின்பற்றப்பட்டது என்பதையெல்லாம் பார்க்கிறோம். அப்படி இருந்த அந்த இயக்கவியல் வழிமுறையை ஒரு தத்துவ அமைப்பினுடைய அடித்தளமாக ஹெகல் மாற்றுகிறார். இந்த வரலாற்று பாதையில வந்து ஹெகல் உடைய கருத்து முதல்வாதம் வந்து இயக்கவியலை இணைத்து கொண்டு சென்றது என்பது தத்துவ வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப யதார்த்தை அறியக்கூடிய இயக்கவியல் முறையினுடைய சாராம்சத்தை தனக்கு முன்பு இருந்த யாரையும் விட ஹெகல் தான் வந்து முழுமையாக புரிந்து கொண்டு வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அப்ப ஹெகல் அவ்வளவு மாபெரும் பணியை செய்த காரணத்தினால்தான் இயக்கவியல் சிந்தனை முறை என்பதே தோன்றியது. அதுக்கு முன்பு இயக்கவியல் என்பது இருந்தாலும் கூட அது ஒரு முழு சிந்தனை முறையாக உருவாயிற்று. அப்ப இயற்கையும் வரலாறும் அறிவுலகமும் முடிவற்ற இயக்கத்தில் இருக்கின்றன, முடிவின்றி மாறி வருகின்றன, இடையறாமல் தோன்றி மறைகின்றன அப்படிங்கிறது வந்து எல்லாராலும் அது ஒரு ஹெகலுடைய தத்துவ அடித்தளத்தின் மீது நின்று பரிசீலிக்கப்பட்டது. அப்ப இந்த நிரந்தர மாற்றத்தினுடைய போக்குல இயக்கவியல் விதிகள் செயல்படுகின்றன. அந்த இயக்கவியல் விதிகள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, அளவு ரீதியான மாற்றங்கள் பண்பு ரீதியான மாற்றங்களாகவும், பண்பு ரீதியான மாற்றங்கள் அளவு ரீதியான மாற்றங்களாகவும் மாறுகிற ஒரு சூழ்நிலையை அது உருவாக்குகிறது. அதே போல எதிர்மறைகள் வந்து ஒன்றோடு ஒன்று ஒன்றிணைந்தும் அதே போல ஒன்றை ஒன்று எதிர்த்தும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன. அது எதிர்மறைகளின் ஒற்றுமையும் போராட்டம்ங்கிற மாதிரி செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன. அந்த எதிர்மறைகளுடைய போராட்டத்தினுடைய கடைகோடி நிலைமைகள்ல வந்து ஒன்றினுடைய இருத்தல் மறுக்கப்பட்டு இன்னொன்றினுடைய இருத்தல் நிலைநாட்டப்படுகிறது. அது வந்து நிலைமறுப்பு என்று பார்க்கிறோம். இந்த விதிமுறைகள் எல்லாம் வந்து ஹெகல் வந்து தன்னுடைய சயின்ஸ் ஆஃப் லாஜிக்ல ரொம்ப விரிவாக எடுத்து சொல்லுகிறார். அப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இயக்கவியல் வளர்ச்சி என்பதுல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப தனிமுதல் கருத்து பல்வேறு படிநிலைகளுக்கு பிறகு ஆன்மாவா மாறி
ஆன்மாவை தொட்டு ஆன்மாவிலிருந்து திரும்ப வெளியே வந்து பல்வேறு படிநிலைகளுக்கு அப்புறமா வந்து மீண்டும் தனிமுதல் கருத்தாக மாறுவது என்பது திரும்ப 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 நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்றா, சாஸ்வதமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றா? அப்ப மாற்றமே இல்லையா? அப்ப இந்த மாற்றமே இல்லாத ஒரு இயக்கம் இல்லாத மாற்றம் இல்லாத ஒன்றுதானா இது அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. ஒரு முறை ஒரு சுற்றில் இந்த நிகழ்வு நடந்து முடிகிற போது அதற்கு பிறகு இந்த எதிர்நிலை அம்சங்கள் தங்களுடைய பழைய நிலையில் இருப்பதில்லை. அவை புதுமையான வடிவங்களையும் புதுமையான உள்ளடக்கத்தையும் பெறுகின்றன. ஆகவே அவை புதிய நிலையில் வெளிப்படுகின்றன. அந்த நிலை ஏற்கனவே இருந்த நிலையை விட ஒரு உயர்ந்த நிலையில வந்து வெளிப்படுகின்றன என்பதை வந்து ஹெகல் சொல்லுகிறார். அப்ப இந்த அடிப்படையில தான் வந்து மார்க்சும் எங்கெல்ஸும் தங்களுடைய இயக்கவியல் சிந்தனை என்பது தங்களுடைய தேடலுக்கு, உலகத்தை மாற்றுவதற்கான தத்துவத்தை உருவாக்குவதற்கு உதவுகிறது என்பதை பார்க்கிறார்கள். அப்போ ஒரு விதத்துல வந்து ஹெகல் வந்து தனிமுதல் ஆன்மா என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் அந்த தனிமுதல் ஆன்மா என்பது, அப்சல்யூட் ஐடியா என்பது, தனிமுதல் கருத்து என்பது வேறொன்றும் இல்லை. அது வந்து ஒட்டுமொத்த சமூகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுடைய இன்னர் எசன்ஸ் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப அனைத்து மக்களுடைய உள்ளார்ந்த சாரம் எதுவோ அதைத்தான் தனியே பிரித்து தனிமுதல் ஆன்மா என்று ஹெகல் வந்து வரையறுக்கிறார் என்பதாக அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள். ஆகவே ஹெகல் விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனிமுதல் ஆன்மாவை, முழுமுதல் ஆன்மாவை முன்வைத்து உலக மாற்றங்களை பேசினார் அல்லவா? அந்த தனிமுதல் ஆன்மாவை சற்றே பூமிக்கு இழுத்து கொண்டு வந்து அதை நேராக நிறுத்தி அதன் மீது உலகத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதாவது வேறு விதமாக சொன்னால், கருத்து முதல்வாத கண்ணோட்டத்தை ஹெகலிடமிருந்து அப்புறப்படுத்திவிட்டு அந்த இடத்தில் மார்க்சும் எங்கெல்ஸும் ஒரு பொருள் முதல்வாத கண்ணோட்டத்தை முன்வைத்து அதோடு இயக்கவியலை இணைத்ததனுடைய விளைவாக எல்லாமே தலைகீழாக தெரிந்த நிலை மாறி அவற்றை நேராகவும் இருப்பதாகவும் பார்க்கிற ஒரு சூழல் ஏற்பட்டது என்பதை பார்க்கிறோம். இதைத்தான் ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் வந்து மூலதனம் நூலுக்கான தனது முன்னுரையில வந்து எழுதும்போது மார்க்சுக்கு முந்தைய காலம் வரையில் தலைகீழாக நின்று கொண்டிருந்த ஹெகலிய இயக்கவியலை மார்க்ஸ் தன்னுடைய ஆய்வுப்பணியின் மூலமாக நேராக நிமிர்த்தினார் என்று சொல்வதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இந்த நேராக நிமிர்த்துகிற வேலையில மார்க்ஸ் இறங்கினார் என்று ஹெகல் சொன்னாலும் கூட ஹெகலும் சேர்ந்துதான் அந்த வேலையை செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அது வந்து மிக பல காலகட்டங்கள் அப்படி செயல்பட்டு இருக்கிறார்கள். அதுல மிக முக்கியமான காலகட்டங்களாக நான் 2 பார்க்கிறேன். அவை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்று வந்து புனித குடும்பம் என்கிற நூலை அவர்கள் இருவரும் இணைந்து எழுதுகிறார்கள். அதற்கு பிறகு ஜெர்மானிய கருத்தியல், ஜெர்மன் ஐடியாலஜி என்கிற புத்தகத்தை அவர்கள் எழுதுகிறார்கள். புனித குடும்பம்ங்கிற புத்தகம் வந்து ஏதோ ரொம்ப குடும்பத்தை புனிதப்படுத்துறதோ அல்லது மதம் சம்பந்தப்பட்ட புத்தகம்னோ நீங்க நினைச்சுக்காதீங்க. அது வந்து அன்றைய மார்க்சும் எங்கெல்ஸும் அந்த இளம் பருவத்துல வந்து தத்துவத்துறையில மிகப்பெரிய கவனம் செலுத்தி கொண்டிருந்த காலத்துல ப்ரூனோ பவர், எட்கார் பவர்னு 2 இளம் ஹெகலிய தத்துவ அறிஞர்கள் இருந்தார்கள். அவர்கள் வந்து ஹெகலிய தத்துவ ஞானத்தை ஒரு கடைகோடி நிலைமையில ஒரு அகவய கருத்து முதல்வாதமாக மாற்றுகிற மாதிரியாக ஒரு நிலைக்கு போனார்கள். மதத்தை விமர்சனம் செய்ய தொடங்கிய அவர்கள் கடைசியில எல்லாவற்றையும் விமர்சனம் செய்வது, எல்லாவற்றையும் மறுப்பது, சுய பிரஜை அதாவது செல்ஃப் கான்சியஸ்னஸ் என்பதை தவிர மற்ற அனைத்தையும் மறுதளிப்பது என்கிற ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அப்படி சென்ற போது அவர்கள் மிக பலவீனமான ஒரு தத்துவ கட்டமைப்பு உருவாக்கினார்கள். ஆனால் அது அன்றைய காலத்தில் செல்வாக்கு மிக்கதாக இருந்த காரணத்தால் ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் மற்றும் கார்ல் மார்க்ஸ் இருவரும் இந்த தத்துவத்தை தகர்ப்பதன் மூலமாக ஒரு விதத்தில் ஜெர்மானிய நாட்டிலே இருக்கக்கூடிய மதம் சார்ந்த தத்துவ போக்குகளையும் அதற்கு எதிரான விமர்சனங்களையும் இரண்டையும் நாம் விரிவாக ஆய்வு செய்து இந்த 2 தளங்களிலும் இருந்து மிக உயர்ந்த ஒரு தளத்திற்கு ஜெர்மானிய செவ்வியல் தத்துவத்தை உயர்த்தெடுத்து செல்ல முடியும் என்கிற முடிவுக்கு வந்தார்கள். அந்த அடிப்படையில தான் வந்து ஹோலி ஃபேமிலி அப்படிங்கிற புத்தகத்தை எழுதுறாங்க. அது வந்து எட்கார் பவர், ப்ரூனோ பவர் மற்றும் அவருடைய சகாக்கள் எல்லாம் சேர்ந்ததை வந்து கிண்டலாக எங்கெல்ஸும் மார்க்சும் வந்து அவர்களை ஒரு புனித குடும்பம் என்பதாக கிண்டலாக வர்ணித்து தான் எழுதுகிறார்கள். அந்த எட்கார் பவர், ப்ரூனோ பவர் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே சமூகத்தின் மீதான ஒரு விமர்சனம் இருக்கிறது, அந்த விமர்சனத்தை விமர்சனம் செய்ய வேண்டும்.
அதாவது ஏற்கனவே இருப்பதை நிலைமறுக்க வேண்டும். எங்க ஹெகல் சொன்னதை நீங்க நினைவுபடுத்திக்கலாம், நிலைமறுப்புங்கிறத. அப்ப விமர்சனத்தை விமர்சிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையில் இருந்துகிட்டு அவர்கள் எல்லாவற்றையும் விமர்சித்து கடைசியில வந்து நிகிலிசம் என்பதை நோக்கி நெருங்குகிறார்கள். அப்பதான் வந்து இந்த விமர்சனத்தை விமர்சிப்பதாக ஹோலி ஃபேமிலி என்பதை ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸும் கார்ல் மார்க்ஸும் எழுதுகிறார்கள். இதுல பெரிய அளவுக்கு ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் வந்து இந்த நூலில் அதிகமாக எழுத்துப்பூர்வமாக பங்களிக்கவில்லை, ஆனால் கருத்துப்பூர்வமாக பங்களித்தார். ஆனால் எழுதுகிற வேலையை பெருமளவுக்கு கார்ல் மார்க்ஸ் அவர்களே செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, இந்த இடத்துல நாம் வந்து ஒரே ஒரு விரிவான 2 விஷயங்களை மட்டும் சொல்லி இந்த உரையை இந்த இடத்துல நிறுத்திடலாம் நான் நினைக்கிறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபயர்பாக். இப்ப ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் கிட்ட இருந்து அவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப அதே போல ஃபயர்பாக் கிட்ட இருந்து அவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்க, ஃபயர்பாக் யார் உண்மையில அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லைங்களா? அப்ப ஃபயர்பாக் யார் அப்படின்னு சொன்னா, ஃபயர்பாக் வந்து 1804 அவர் பிறந்தார். சரிங்களா? 1872 அவர் இறந்தார். இடைப்பட்ட காலகட்டத்துல அவர் வந்து சமூக ஜனநாயக கட்சியில இணைஞ்சார் ரொம்ப பிற்காலத்துல. சரி, அதற்கு முன்பு என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெர்மானிய பொருள் முதல்வாத தத்துவ ஞானியாக அவர் மலர்ந்தார். ஆரம்பத்துல ஹெகலிய கருத்து முதல்வாதத்தை ஏற்றுக்கொண்டு அவர் ஹெகலிய சிந்தனையை பின்பற்ற தொடங்கினாலும் கூட பின்னால வந்து அவர் வந்து ஹெகலியத்துக்கு எதிரான ஒரு பொருள் முதல்வாத கண்ணோட்டத்தை கொண்டவராக மாறினார். அவர் வந்து 1830ஆம் ஆண்டு அவர் வந்து எர்லாங்கன் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பல்கலைக்கழகத்துல பேராசிரியரா இருந்தார். அந்த பேராசிரியரா இருந்துகிட்டு இருந்த அவரு 1830ல தன்னுடைய நாத்திக கருத்துக்களின் காரணமாக, நாத்திக கருத்துக்களை நம்பிய காரணத்தால், அதை பிரச்சாரம் செய்த காரணத்தால், புத்தகங்களில் அதை எழுதிய காரணத்தால் பேராசிரியர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் அவர். சரிங்களா? அப்படி ஒரு காலமும் இருந்தது. நாத்திகத்திற்காக தங்களுடைய பதவியே துறக்க வேண்டிய அளவுக்கு நாத்திகத்தின் மீதான எதிர்ப்புணர்வு நிலவிய காலம். சரி, அப்ப 1870 வந்து அவர் சமூக ஜனநாயக கட்சியில சேர்றாரு. ஆனா மார்க்சியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறத பார்க்கிறோம். இடையில என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளம் ஹெகலியர்களுடைய கருத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, இவருடைய அடித்தளத்திலிருந்து தான் இளம் ஹெகலியர்களுடைய பல பேருடைய கருத்துக்கள் வந்து கருத்து முதல்வாதத்திலிருந்து பொருள் ஏற்படுத்திய நோக்கி நகர்ந்தன. அதுக்கு இவர் வந்து மிகப்பெரிய ஒரு பாலமாக இருந்திருக்கிறார். அதில் முக்கியமாக மார்க்சும் எங்கெல்ஸும் பொருள் முதல்வாதிகளாக ஏற்கனவே மாறியிருந்தாலும் கூட பொருள் முதல்வாத தத்துவ அடிப்படையை நிறுவுவதற்கு அவர்கள் இருவருக்கும் வந்து ஃபயர்பாக்குடைய கருத்துக்கள் தான் அடிப்படையாக இருந்திருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, அப்ப ஃபயர்பாக் வந்து முரண்பாடே இல்லாத ஒரு பொருள் முதல்வாதியா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. அவர் வந்து கிளாசிக்கல் ஜெர்மன் பிலாசபி வந்து மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணமே அதற்கு முந்தி இருந்த பொருள் முதல்வாத கருத்துக்கள் மிக பலவீனமா இருந்ததுதான். முக்கியமாக பிரெஞ்சு பொருள் முதல்வாதம் மற்றும் ஜெர்மானிய பொருள் முதல்வாதம் ரெண்டுமே வந்து பெரிய அளவுக்கு சமூக சிந்தனையும் தர்க்க சிந்தனையும் புறவயமாக அணுகுகிற போக்கும் வளர்ந்திருக்காத ஒரு காலகட்டத்துல அந்த பொருள் முதல்வாத சிந்தனை மரபுகள் எல்லாம் இருந்த காரணத்தினால பல கேள்விகளுக்கு அவர்கள் வந்து ஊக சிந்தனையின் அடிப்படையில தான் பதில் சொல்ல வேண்டி வந்தது. ஆகவே அவர்கள் மிக எளிய பதில்களை வந்து நிறைய இடங்கள்ல கொடுக்குறாங்க. ஆகவே அந்த 18ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டினுடைய பொருள் முதல்வாதத்தினுடைய போதாமையினுடைய விளைவாக அது ஏற்படுத்திய ஒரு வெற்றிடத்தை ஆக்கிரமிக்கிற விதமாகத்தான் ஜெர்மானிய செவ்வியல் கருத்து முதல்வாதம் என்பது உள்ள வருது. அப்ப இந்த ஜெர்மானிய செவ்வியல் கருத்து முதல்வாதத்தை மறுக்கிற வகையில வந்து ஃபயர்பாக் செயல்பட்டா இருக்கிற போது அவர் வந்து ஏற்கனவே இருந்த நிலைகளில் இருந்தெல்லாம் பலபடி முன்னேறி சென்று பொருள் முதல்வாதத்தை டெவலப் பண்ணிருக்கோம் இல்லைங்களா. ஆனா அவர் வந்து என்ன பண்ணாருன்னா அவர் வந்து எங்கெங்கெல்லாம் பதில் சொல்ல முடியலையோ அங்கெல்லாம் வந்து ஒரு கருத்து முதல்வாத சார்பு என்பதை ஏற்படுத்தி கொண்டார். முக்கியமாக மனிதனுடைய சாராம்சம் என்ன என்கிற கேள்வி அன்றைய காலத்துல முக்கியமான கேள்வியாக இருந்தது. அப்ப மனிதனுடைய சாராம்சம் என்ன என்கிற கேள்வியை முன்வைத்து அதற்கான ஒரு புரிதலுக்கு வந்து சேருகிற போது ஃபயர்பாக் வந்து பெரிய அளவுக்கு வந்து அத வந்து என்ன செய்யறாருன்னா ஹெகல் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவார், செல்ஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறதா வந்து
அந்த தனி முதல் கருத்து என்பது அந்த செல்ஃப் கான்சியஸ்னஸ் மூலமாக எதிர்நிலைக்கு போய் வெளிப்படும். அதான் நெகேஷன் அப்படிங்கிறதுல வந்து அந்த செல்ஃப் கான்சியஸ்னஸ் வந்து ஒரு முக்கியமான ஒன்றுன்னு சொல்லுவாரு. இதை வந்து பின்னால மேக்ஸ் ஸ்டர்னருங்கிறவர் ரொம்ப பேசுவாரு. மிக விவாதிக்க வேண்டிய ஒரு தத்துவவாதி தான் மேக்ஸ் ஸ்டர்னர். சரி, அது இப்போதைக்கு இருக்கட்டும். அந்த ஹெகலுடைய கருத்து முதல்வாத புரிதல் இருக்கு இல்லைங்களா, மனிதனுடைய சாராம்சம் பற்றி, அதை வந்து அதையும் அப்புறம் வந்து மனிதனுடைய சாராம்சத்தை சுய பிரஜை அப்படின்னு சொல்லி ஹெகல் சுருக்குவதையும் வந்து ஃபாயர்பாக் கவனிக்கிறார். கவனிச்சு அதை விமர்சிக்க தொடங்குகிறார். எல்லாமே சுய பிரஜைங்கிற மாதிரி நீங்க முடிச்சீங்கன்னா அப்ப உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம், அதனுடைய நிஜத்தன்மை எல்லாம், அதனுடைய யதார்த்தம் எல்லாம் என்ன, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வி கேட்கிறார். அப்ப ஃபயர்பாக்னுடைய தத்துவ தேடலுடைய தொடக்கம் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஹெகல் இறுதியாக முன்வைக்கக்கூடிய செல்ஃப் கான்சியஸ்னஸ் என்பதையும் மனிதனுடைய சாராம்சம் வந்து செல்ஃப் கான்சியஸ்னஸ் ஆக வெளிப்படுகிறது என்று ஹெகல் சொல்லுவதையும் விமர்சனம் செய்வதிலிருந்து ஃபயர்பாக் தொடங்குகிறார். சரி, அப்ப இந்த கண்ணோட்டம் இருக்கு இல்லைங்களா, இந்த கண்ணோட்டத்தை, ஹெகலுடைய கண்ணோட்டத்தை ஃபயர்பாக் நிராகரித்ததனுடைய விளைவாக அவர் என்ன பண்றாருன்னா ஒரு எதிர்நிலைக்கு செல்கிறார். அப்ப ஃபயர்பாக் வந்து ஹெகல் உருவாக்கின அனைத்தையுமே நிராகரிக்கிற போக்குக்கு செல்கிறார். அப்படி செல்கிற போது ஹெகல் உருவாக்கி கொடுத்த இயக்கவியல் என்கிற மாபெரும் தத்துவ ஆயுதத்தையும் ஒட்டுமொத்தமாக நிராகரித்து விடுகிறார் என்பது நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. இங்கதான் வந்து அவர் தேக்கம் அடைகிறார். புதிய வளர்ச்சிக்கு இடம் தரவில்லை. அவர் மீண்டும் 18ஆம் நூற்றாண்டினுடைய பொருள் முதல்வாதிகளுடைய நிலைக்கே திரும்பி விடுகிறார் என்கிற விமர்சனம் எல்லாம் வருகிறது. சரி, அப்ப கருத்து முதல்வாதத்துக்கும் மதத்துக்கும் நடுவுல வந்து ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்குதுங்கிறத முத சொன்னவரும், ஜெர்மானிய தத்துவியல்ல மிகப்பெரிய அளவுக்கு சொன்னவரும், ஆகவே மதத்தை கடுமையாக விமர்சனம் செய்வதற்கும் கருத்து முதல்வாதத்தை கடுமையாக விமர்சனம் செய்வதற்கும் பொருள் முதல்வாதத்தை மிகப்பெரிய அளவுக்கு பயன்படுத்தியவரும் ஜெர்மானிய தத்துவ மரபை பொறுத்தவரையிலும் ஃபயர்பாக் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, அப்ப அவர் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா, ஹெகலிய இயக்கவியல் இருக்கக்கூடிய கருத்து முதல்வாத அம்சங்களை எல்லாம் கடுமையாக விமர்சனம் செய்தார். அது வந்து அவருடைய பலமான அம்சம். அதே சமயத்துல இயக்கவியலை தொடாமலே அல்லது அதை ஏற்றுக்கொள்ளாமலே போய்விட்டார். அது அவருடைய பலவீனமான அம்சம். சரி, இதுல இருந்து என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெகலிய தத்துவத்தினுடைய பகுத்தறிவு சார்ந்த கருத்துக்களை வந்து ஒரு விதத்துல ஃபயர்பாக் டெவலப் பண்ணியிருக்காரு. அதே நேரத்துல ஹெகலியத்தினுடைய கருத்து முதல்வாதத்தை நிராகரிச்சிருக்காரு. ஹெகலியத்தினுடைய கருத்து முதல்வாதத்தை நிராகரிக்கிற அதே நேரத்துல அந்த இயக்கவியலையும் சேர்த்து நிராகரிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். இங்கதான் வந்து மார்க்சியம் வந்து உருவாகிற போது, மார்க்சிய சிந்தனை என்பது உருவாகிற போது, ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸும் மார்க்ஸும் வந்து இந்த சிந்தனை மரபை உருவாக்குகிற போது ஃபயர்பாக் செய்த அந்த தவறை நாம் செய்துவிடக் கூடாது என்கிற உணர்வோடு தொடங்குகிறார்கள். இது வந்து ஃபயர்பாக் தீசிஸ் என்கிற அந்த 11 குறிப்புரைகள் மார்க்ஸ் எழுதுவாரு. அந்த 11 குறிப்புரைகள்ல வந்து மிக முக்கியமாக விவாதிக்கப்படக்கூடிய ஒன்றாக இந்த ஃபயர்பாக்குடைய கருத்துகள் இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல ஜெர்மானிய தத்துவ இயல் அல்லது ஜெர்மானிய கருத்தியல் என்கிற புத்தகத்துல வந்து இந்த விஷயத்தை வந்து ரொம்ப விரிவாக மார்க்ஸும் எங்கெல்ஸும் ஆய்வு செய்ய எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இதுல வந்து ஃபயர்பாக் தீசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு தத்துவத்தை பயில விரும்புகிறவர்களும் ஃபயர்பாக் தீசிஸை வந்து தவறாமல் படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதை வந்து நாம் வந்து புறக்கணிக்க முடியாது. ஃபயர்பாக் தீசிஸ்ல வந்து ஒரு இந்த ஜூம் கருத்தரங்கில் ஒரு முறை நடைபெற்ற ஒரு கருத்தரங்கில வந்து டெரன்ஸ் சாமுவேல் அவர்கள் அந்த ஃபயர்பாக் தீசிஸினுடைய முதல் தீசிஸை பத்தி அதிகமா டீட்டெயிலாக சொல்லவும், அந்த உரையில வந்து அவருடைய உரையோடு கூடுதல் விளக்கமாக நான் அதுல வந்து விரிவாக வந்து இந்த கருத்துரைகளை நான் கொடுத்தேன் என்பதும் நம்ம அந்த கருத்தரங்கில் கலந்து கொண்ட பல தோழர்களுக்கு நினைவிருக்கலாம் என்று நினைக்கிறேன். சரி, ஆனா இப்போதைக்கு நான் அந்த கருத்துரையை நான் விட்டு விடுகிறேன். இப்ப ஃபயர்பாக் தீசிஸ்ல வந்து மிக அதிகமாக இந்த இடத்துல நான் எளிமையாக சொல்ல விரும்புவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபயர்பாக் ஒரு பலவீனத்தை தன்னோட வச்சிருந்தாருன்னு நான் பார்த்தோம் இல்லைங்களா. கருத்து முதல்வாத சிந்தனைக்கு தன்னோட தத்துவத்துல இடம் கொடுத்திருந்தாருன்னு பார்த்தோம்.
அதுக்கு காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து புலன் உணர்வு என்பதை கருத்தியல் ரீதியான அம்சங்கள் என்பவற்றை நடைமுறை சார்ந்த செயல்பாடுகளோடு இணைக்கவில்லை. பாத்துக்கிறேன், ஒரு 5 நிமிடத்துல முடிச்சிருவேன். அப்போ ஃபயர்பாக் வந்து என்ன செய்யறாருன்னா, பிராக்டிக்கல் ஆக்டிவிட்டியோட வந்து அந்த கான்டெம்ப்ளேஷன் அப்படிங்கறத வந்து இணைக்கவே இல்லை. புலனுணர்வு சார்ந்த சிந்தனை, அதாவது சென்சுவஸ் திங்கிங், அதே மாதிரி கருத்தியலான சிந்தனை, அதாவது அப்டிராக்ட் திங்கிங், இந்த ரெண்டையும் பத்தி ஃபயர்பாக் பேசுறாரு. ஆனா கருத்தியலான சிந்தனையோடு திருப்தி அடையாமல் ஃபயர்பாக் புலனுணர்வுள்ள சிந்தனைக்கு வேண்டுகோள் விடுகிறார். ஆனால் அவர் புலனுணர்வை நடைமுறை ரீதியான மானுட புலனுணர்வு சார்ந்த நடவடிக்கையாக அவர் கருதவில்லை. அதாவது சென்சுவஸ் திங்கிங் என்பதை பிராக்டிக்கல் ஆக்டிவிட்டியோட கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் சென்சுவஸ் ஆக்டிவிட்டியாக அவர் வந்து கணக்கில் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ஸ் வந்து அந்த குறிப்புரை எழுதுவார். அதே போல ஃபயர்பாக் வந்து சமயத்தினுடைய சாராம்சம் என்பது எது அப்படின்னு பார்த்து அதை வந்து சமயத்தினுடைய சாராம்சத்தை மானுடத்தினுடைய சாராம்சமாக மாற்றுகிறார். ஆனால் மானுட சாராம்சம் என்பது ஒவ்வொரு தனிநபரிடமும் உள்ளார்ந்து இருக்கக்கூடிய இன்னர் எசன்ஸ் கிடையாது. அது வந்து யதார்த்த நிலையில சமுதாய உறவுகளால் ஏற்படக்கூடிய ஒன்று, சமுதாய உறவுகளின் போக்கில் ஏற்படக்கூடிய ஒரு பொது தோற்றம், அதாவது என்செம்பிள் ஆஃப் சோசியல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆங்கிலத்துல குறிப்பிடுவார். இந்த இரண்டு திசிஸும், அதாவது 5வது திசிஸும் 6வது திசிஸும் ரொம்ப முக்கியமானது. இந்த அடிப்படையில தான் வந்து ஃபயர்பாக் உடைய பலவீனத்தையும் புரிந்து கொண்டு அப்பதான் வந்து என்ன ஆகுதுன்னா, ஹெகல் வைத்த அவருடைய கருத்து நிலையை திசிஸ் அல்லது முற்கோள் என்றும், அதை மறுத்த ஃபயர்பாக் உடைய கருத்துக்களை தத்துவத்தை எதிர் முற்கோள் என்றும், அதாவது ஆன்டி திசிஸ் என்றும், இந்த இரண்டையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு புறவயமாக ஆய்வு செய்து இரண்டிலும் இருக்கக்கூடிய கருத்து முதல்வாத அம்சங்களையும் இரண்டிலும் இருக்கக்கூடிய இயக்கவியலுக்கு புறம்பான அம்சங்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அவற்றை கலைந்தெறிக்கிற முயற்சியில ஏற்படக்கூடிய கூட்டிணைவு கருத்து, அதாவது சிந்தசிஸ் என்றும் ஒரு மிகப்பெரிய ஒரு முறையில வந்து ஹெகலையும் அதே போல ஃபயர்பாக்கையும் இணைத்து அவர்கள் ஒரு புதிய தத்துவத்தை உருவாக்குகிறார்கள். அப்படி புதிய தத்துவத்தை உருவாக்குகிற போது அது பொருள் முதல்வாத தத்துவமாகவும் இருக்கிறது, அதே நேரத்துல அது இயக்கவியல் சார்ந்த தத்துவமாகவும் இருக்கிறது, அதே நேரத்துல அது வந்து கருத்து முதல்வாத அம்சங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட்ட ஒன்றாக இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் விட முக்கியமானது என்னன்னா, இவை அனைத்தும் மனிதனுடைய அல்லது கூட்டு மனிதனுடைய அல்லது சமுதாய மனிதனுடைய அல்லது ஒருவருக்கொருவர் உறவு நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய உறவுகளுடைய செயல்பாடுகளுடைய ஒரு வெளிப்பாடாக அது மாறுகிறது. அப்ப மனித செயல்பாடு என்பதுதான் ஆளுமையை கட்டமைக்கிறது, மனித செயல்பாடு என்பதுதான் மானுட சாராம்சத்திற்கு அடித்தளமாக இருக்கிறது, மனித செயல்பாடு என்பதுதான் மானுட சாராம்சத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. அந்த செயல்பாட்டினுடைய சாராம்சமாக விளங்குகிற அந்த மானுட சாராம்சத்தை தான் பிரித்தெடுத்து ஹெகலியம் அதை வேறொரு இடத்துல கொண்டு போய் வைத்து தனிமுதல் ஆன்மாவாக பார்க்கிறது. அந்த தனிமுதல் ஆன்மாவாக பார்க்கிற அந்த சாராம்சத்தை தான் ஃபயர்பாக் அன்பு என்பதாக உருவகிக்கிறார். இந்த அன்பு என்பது சக மனிதர்களிடம் இருக்க வேண்டும் என்று பேசுகிறார். அந்த அன்பை உருவாக்குகிற, அன்பை போதிக்கிற ஒரு மதம் உருவானால் நல்லது என்று பேசுகிறார். ஆகவே மதத்தை எதிர்க்கக்கூடிய நிலையில் தொடங்கிய ஃபயர்பாக் அன்பு மதம் என்கிற ஒரு மதத்தை கொண்டு வந்து வைப்பதன் மூலம் பிரச்சனையை தீர்த்து விட முடியும் என்று கருதுகிறார். ஆனால் அப்படியெல்லாம் பிரச்சனையை தீர்க்க முடியாது. அப்படியெல்லாம் தீர்ப்பதன் மூலம் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலைமைகளை வேண்டுமானால் அப்படியே பாதுகாக்கலாம் அல்லது இருப்பதை இருக்கிற மாதிரியே புரிந்து கொள்ளலாம். ஆனால் உலகத்தை மாற்றுவதற்கு அது பயன்படாது என்று புரிந்து கொண்டு உலகத்தை மாற்றுவதற்கான தத்துவமாக மாற்ற வேண்டும் என்றால் அங்க வந்து ஒரு ஹியூமன் ஏஜென்சி ரொம்ப முக்கியம். அந்த ஹியூமன் ஏஜென்சி இல்லாம, மனித குறுக்கீடு இல்லாமல் இந்த புற உலகம் என்பது மாற்றமடையாது, சமுதாயத்திலும் மாற்றங்கள் ஏற்படாது. ஆகவே இந்த
ஹியூமன் இன்டர்வென்ஷன் அல்லது ஹியூமன் ஏஜென்சி என்பது ரொம்ப முக்கியம். அது இருந்தால் மட்டும்தான் பல்வேறு வழிகள்ல வந்து இதுவரைக்கும் உலகத்தை எல்லாரும் விளக்கிட்டு இருந்தாங்களே, அந்த விளக்கங்களை எல்லாம் விட்டுவிட்டு அந்த உலகத்தை மாற்ற முடியும் என்று முடிவு கூறுகிறார். இது வந்து ஜெர்மானிய கருத்தியல் என்கிற புத்தகத்தில் மிக விரிவாக இருக்கிறது. அதை வந்து நாம வந்து தொடர்ந்து விவாதிக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் இந்த ஃபயர்பாக் தீசிஸ்ல இருந்து தான் ஜெர்மன் ஐடியாலஜி என்பது உருவாக்கப்படுகிறது. அதுல வந்து அந்த ஃபயர்பாக் தீசிஸ்னுடைய 11வது தீசிஸ் என்ன சொல்லுதுன்னா, தத்துவ ஞானிகள் உலகத்தை பல்வேறு வழிகளில் வியாக்கியானப்படுத்தி மட்டுமே வந்திருக்கிறார்கள், ஆனால் அதை மாற்றுவதுதான் இப்போது இருக்கிற விஷயமாகும் என்று சொல்லுகிறது அந்த 11வது தீசிஸ். அந்த உலகத்தை மாற்றுவதற்கான வரலாற்று அடிப்படை என்ன, இந்த உலகத்தை மாற்றுவதற்கான தத்துவம் எப்படி இருக்க வேண்டும், வரலாற்றை புரிந்து கொள்வதில் ஒரு பொருள் முதல்வாத அணுகுமுறையை எப்படி பயன்படுத்துவது என்றெல்லாம் பரிசோதித்துத்தான் அவர்கள் ஹோலி ஃபேமிலி என்கிற புத்தகத்திலும் அதே போல ஜெர்மன் ஐடியாலஜி என்கிற புத்தகத்திலும் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய கருத்தாக்கங்கள் வரலாற்று பொருள் முதல்வாதம் என்பதாக பெயர் பெறுகின்றன. ஆங்கிலத்தில் அதை வந்து ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அது அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா வரலாற்றை பற்றிய ஒரு பொருள் முதல்வாத அணுகுமுறை, மெட்டீரியலிஸ்டிக் கன்செப்ஷன் ஆஃப் ஹிஸ்டரி என்று நாம் அதை சொல்லுகிறோம். அப்படி வரலாற்றை இதுவரையிலும் கருத்து முதல்வாத ரீதியாக பார்த்து கொண்டிருந்த நிலை மாறி அதை பொருள் முதல்வாத ரீதியாக பார்ப்பதற்கான ஒரு புதிய அடித்தளத்தை மார்க்சும் எங்கெல்ஸும் உருவாக்குகிறார்கள். அப்படி உருவாக்குவதற்கு அவர்கள் ஜெர்மானிய தத்துவத்தை மிகப்பெரிய அளவுக்கு பயன்படுத்துகிறார்கள், சம அளவில் பயன்படுத்துகிறார்கள். எழுத்து பணியில் அதிகமாக மார்க்ஸ் ஈடுபட்டு இருந்தார் என்றாலும் கூட கருத்து பகிர்வில் ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸும் சமமான அளவுக்கு பங்களித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பொருளாதார நூல்களை எழுதுவதில் மார்க்ஸ் கவனம் செலுத்திக் கொண்டிருந்த காலம் முழுவதிலும் ஜெர்மானிய தத்துவம் குறித்தும் அடிப்படையான தத்துவ மரபுகள் குறித்தும் அறிவியல் குறித்தும் அறிவியலுக்கும் தத்துவத்துக்கும் இடையிலான உறவுகள் குறித்துமான முக்கிய பிரச்சனைகளை எல்லாம் ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் தான் மிக அதிகமாக எழுதியிருக்கிறார். அவை மட்டுமல்ல, அந்த கிறிஸ்தவ மதத்தினுடைய வரலாறு, புக் ஆஃப் ரெவிலேஷன், ப்ரூனோ பவருக்கும் அந்த கிறிஸ்தவ தத்துவ கருத்துக்களுக்கும் இடையிலான உறவு என்ன என்பதை பற்றி எல்லாம் பல கட்டுரைகளை ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் எழுதி கொடுத்திருக்கிறார். அதற்கு பிறகு மார்க்சுடைய மறைவுக்கு பிறகு ஹெகலையும் ஃபயர்பாக்கையும் அவர்களுக்கு முன்பும் பின்பும் இருந்த பல்வேறு தத்துவ அறிஞர்களையும் தாங்கள் எப்படி அணுகினோம் என்பதை பற்றிய ஒரு எளிய வரையறையை லூத்விக் ஃபயர்பாக்கும் மூலச்சிறப்புள்ள ஜெர்மன் தத்துவ ஞானத்தின் முடிவும் என்கிற தலைப்பிலே ஒரு சிறு நூலாகவும் அவர் நமக்கு வழங்கி இருக்கிறார். இப்படியாக ஜெர்மன் தத்துவ ஞான மரபிலே மார்க்சும் எங்கெல்ஸும் ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்தது மட்டுமில்லாமல் ஜெர்மானிய தத்துவ மரபினுடைய பல அடிப்படை அம்சங்களை நமக்கு எடுத்து விளக்கக்கூடிய மாபெரும் ஆசான்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வழியிலே நின்று நாம் உலகத்தை மாற்றுவதற்கான தத்துவத்தை உருவாக்குவோம். இந்த உலகத்தை மாற்றுவதற்கான தத்துவத்தை இந்திய பின்னணியில் இந்திய தத்துவ மேதைகளினுடைய உதவிகளோடு இந்திய சமய மற்றும் தத்துவ நூல்களை ஆய்வு செய்து நாம் இது போன்ற இன்னும் பல ஆய்வுகளை எழுத வேண்டும். அதற்கு ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸும் கார்ல் மார்க்ஸும் உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய படைப்புகளின் அடித்தளம் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று சொல்லி இந்த ஒரு நல்ல வாய்ப்புக்காக அனைத்து தோழர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி தோழர். தோழர்களே, நம்முடைய அருமை தோழர் பாலச்சந்திரன் அவர்கள் மிக சிறந்த, மிக சிந்திக்கத்தக்க ஒரு உரையினை வழங்கி இருக்கின்றார்கள். ஜெர்மனியில் அன்றைய காலத்தில் நிலவிய பல்வேறு விதமான தத்துவ போக்குகள், குறிப்பாக கெஹலியம், அதே போல ஃபயர்பாக்கினுடைய தத்துவார்த்த சிந்தனைகள், அதனுடைய நிறை குறைகளை ஆய்வு செய்து எவ்வாறு எங்கெல்ஸும் மார்க்சும் மார்க்சிய தத்துவத்தை, அந்த சிந்தனையை உருவாக்கினார்கள் என்பதை இயன்றவரை இந்த நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் அவர் விளக்கி இருக்கின்றார்கள். அதன் மீது விளக்கம், கேள்வி கேட்கக்கூடிய தோழர்கள் கேட்கலாம். தோழர் நீங்க பாத்துருங்க. கோட்டி பண்ணுவாங்க. கோட்டியப்பன் பேசுங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அது எடுக்கிறதா உரை, நம்ம அடிக்கடி அவற்றிலிருந்து நிறைய கருத்து சுரங்கத்தை நாம் வாங்கிக் கொள்கிறோம்.
இருந்தாலும் இந்த தத்துவம்னாலே நம்ம கொஞ்சம் ஒரு கசப்பு மருந்து மாதிரி தான். அது வந்து பல முறை கேட்டா தான் அது நமக்கு வந்து புரியுது மாதிரி இருக்குது. ஏன்னா நடைமுறை வாழ்க்கைக்கும் அந்த தத்துவத்துக்கும் நமக்கு வந்து இடைவெளி அதிகமாக இருப்பதனால நமக்கு வந்து புரிதல் கொஞ்சம் கம்மியா இருக்குது. ஆனா அவரு முதல் இந்த மார்க்சிய தத்துவங்களை அவர் உரையாற்றுகின்ற அந்த அடிப்படையிலே நான் நிறைய அதுக்கப்புறம் தான் நிறைய படிச்சு தெரிஞ்சேன். அந்த வகையில் அவருக்கு ரொம்ப நன்றியை சொல்லணும். அதனால கேள்விகள் தத்துவத்துல கேள்வி கேட்பதற்கு எனக்கு ஒன்றுமில்லை. அருமையான உரை. இதே போன்று நிறைய உரைகளை பல தலைப்புகளில் அவர் வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். வேற தோழர்கள் கை உயர்த்துங்க. யாராவது வரணும்னா வாங்க, டைரக்டா வாங்க தோழர்கள். கேள்வி இருக்குங்களா? தோழர் வெங்கடாஜலபதி, தோழர் வெங்கடாஜலபதி வாங்க, மியூட் எடுத்துட்டு வாங்க. வணக்கம் வணக்கம் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தோழர் பாலச்சந்திரன் அவர்கள் ஒரு பெரும் பேராசிரியராக இந்த ஜெர்மானிய தத்துவத்தை மார்க்ஸ் ஏங்கல்ஸனுடைய பார்வையில் மிக அழகாக அந்த வார்த்தைகள் எல்லாம் தத்துவத்தில் மிக சிறப்பான விஷயமே அதை கிளிப்பிங், அந்த வார்த்தையை சரியான உச்சரிப்போடு அது பொருளோடு பார்க்கும்போது அழகா இருக்கும். இப்போ ரெண்டு பேர் பிரதானமாக எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் தான் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் மென்ஷன் பண்றாங்க, காண்ட் அண்ட் ஹேகல். இவங்க 2 பேருமே அடிப்படையில் கருத்தியல் வாதிகள். கருத்து தான் மையம். ஹேகல் யூஸ் பண்ணும்போது இந்த ட்ரையாங்குலர் ப்ராசஸ் அதுதான். அதாவது நம்ம கடைசியாக முடிக்கும் போது சொல்லியிருந்தாங்க ஒரு இந்திய சார்பில் அதை புரிஞ்சுக்கணும்னு. அப்படி இந்திய சார்பில் அதை புரிஞ்சுக்கணும்னா பிரம்ம பரிணாமவாதம்னு ஒன்று இருக்கு. அது ராமானுஜர் பேசுவார். அந்த பிரம்மன் தான் உங்களுக்கு எல்லாமே பரிணாமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கிற பொருளோ அல்லது உலகத்தில் இருக்கிற அறிவோ அல்லது ஆன்மாவோ சித்தோ எல்லாம் பிரம்மனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் சொல்லுவார், பிரம்ம பரிணாமவாதம் சொல்லுவார். ஆனால் இந்த ஹேக்கில் அது மூன்றா அது பிரியுதுன்னு ஒரு சொல்லுவார். ட்ரிபிள் ட்ரையாங்குலர் ப்ராசஸ்ன்னு நான் கிளாஸில் நடத்துவேன். அதை நான் அதை நம்மளுடைய தோழர் சொன்ன மாதிரி தீசிஸ், ஆன்டிதீசிஸ், சிந்தசிஸ். இப்போ இதில் இருக்கிற தர்க்கம் என்னன்னா ஒரு இயற்கை பிரபஞ்ச விரிவில் அப்படியே மூணா மட்டுமே அது பிரியுமாங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்காது. திருப்பி அது முடிஞ்சு திருப்பி அது ஒரு பெருங்கருத்தா மாறிடுது. நம்ம அந்த பெருங்கருத்துங்கிறதுக்கு பிரம்மங்கிற வார்த்தையோட கனெக்ட் பண்ண சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக ஒரு ஹேக் ஒரு அடிப்படையில மிகப்பெரிய கருத்தியல் வாதராக இருந்து இன்னைக்கு பிரபஞ்சத்துல பொருள் இருந்தாலும் கூட அந்த பொருள் பிரபஞ்சத்தின் பிரம்மனுடைய சார்பாக தான் இயங்குது அமையுதுன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரையாங்குலர் ப்ராசஸ் எடுக்கும்பொழுது அது பொருளாதாரம் இருந்தாலும் சரி, அரசியல் இருந்தாலும் சரி, அல்லது மனிதனுடைய ஒழுக்கமா இருந்தாலும் சரி, அல்லது குடும்பமா இருந்தாலும் சரி, இது எல்லாமே மூன்றா பிரியுதுன்னு ஒரு பேசுவார். இந்த மூன்று பிரியுதற்கு அடிப்படை காரணமே நம்ம இன்னொரு விஷயத்துல நம்ம காண்ட்ல எடுத்துக்கிட்டோம். காண்ட்டை பற்றி ரொம்ப அழகா அவங்க பேசியிருந்தாங்க. காண்ட் ஒரு பெரிய கருத்தியல்வாதம். அவர் 3 விஷயத்தை அவர் பேசுவார். கிரிட்டிக் ஆஃப் பியூர் ரீசன், கிரிட்டிக் ஆஃப் பிராக்டிகல் ரீசன், கிரிட்டிக் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இதை 3 சொல்லி அவர் சொல்லக்கூடியது அடிப்படை பிரபஞ்சத்தை நம்மளால உணர முடியாது. அந்த பிரபஞ்சத்தை உணர்வுங்கிறது சாத்தியமற்ற ஒரு டிரான்செண்டன்ட். அது 2 விஷயம், டிரான்செண்டன்டல் அண்ட் டிரான்செண்டன்ட் 2 விஷயத்தை அவர் பேசுவார். ஆக இந்த காண்ட்டுங்கிறது ஒரு எந்த வகையிலையும் என்னால் அது ஒரு பொருள் முதல்வாத அமைப்பு இருக்கா அல்லது ஹேகல் கிட்ட ஒரு பொருள் முதல்வாத அமைப்பு இருக்கா, எப்படி இவருக்கு கார்ல் மார்க்ஸ் அல்லது நம்முடைய ஏங்கல்ஸ் இதை ஒரு வரலாற்று பொருள் முதலமாக எடுத்தாங்க. ஏன்னா காண்ட்லயும் சரி அன்னைக்கு ஹேகல்லையும் சரி அவங்க ஹிஸ்டாரிக்கல் ட்ரீட்மெண்ட் மெட்டீரியலாக இருக்காது. நான் படிச்சுட்டேன். அது போயிட்டு எவிடன்ஸாக எடுத்து ஹிஸ்டாரிக்கலாக எடுத்து இந்த காலத்துல இவங்களால இப்படிலாம் அது இருக்காது. ஜஸ்ட் ஒரு ஐடியாலஜி, ஒரு அந்த கருத்தில் அவங்க ஒரு தேரியை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி ட்ரிபிள் ப்ராசஸ் ஆங்கிள் அல்லது ட்ரிபிள் ஸ்டேட்டஸ், கிரிட்டிக் ஆஃப் பியூரிசன், கிரிட்டிக் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது. ஸோ இது 2 பேருமே ஜெர்மனத்தில் ரொம்ப கடுமையான கருத்தியல் வாதத்தை முன் வச்சவங்க தான். ஆனால் அதில் பாசிட்டிவ் என்னன்னாக்கா அது சுத்தமாக நிராகரிக்காம
ஏங்கல்ஸ் அதில் இருக்கிற ஒரு டயலெக்டிக் நேச்சர், அதில் இருக்கிற ஒரு மெட்டீரியல் ஃபங்க்ஷன், அதில் இருக்கிற ஒரு ஹியூமானிசம், அதில் இருக்கிற ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை அடையாளப்படுத்தி கொஞ்சம் அதை புனிதப்படுத்தினாங்களோ, கொஞ்சம் எக்ஸசிவா சொல்லிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. ஏன்னா அந்த விஷயத்த நம்ம இந்தியன் சாயல கருத்துல பார்த்தோம்னாக்கா, நீங்க இந்த சாங்கிய தியரி இருக்கு. சாங்கிய தியரியில 2 பொருள் பிரபஞ்சத்துல அடிப்படையான பொருள் 2, பிரகிருதி அண்ட் புருஷா. அந்த புருஷா விட்டுருங்க, அது ஆன்மா. இந்த பிரகிருதி மட்டுமே அது பிரபஞ்சமா வியாபித்து இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு பொருள் தான் பொருளா வியாபித்து இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதுல ஒரு தியரி ஆஃப் எவல்யூஷன் இருக்கு. ஸோ இங்க சாங்கியாவில் ஒரு தியரி ஆஃப் எவல்யூஷன் இருக்கிற மாதிரி ஹேகல் ஒரு தியரி ஆஃப் எவல்யூஷன் எடுத்துதான் அந்த ட்ரையாங்குலர் ப்ராசஸ் எடுத்துருது. பிரபஞ்சத்துல ஒரு பொருள் வியாபகம் கூட கரெக்டா 3 மட்டுமே போக முடியும் அப்படின்னு ஒரு கருத்தை முடிச்சுக்கிறேன். எஸ் இப்படி நீங்க பேசுங்க ஒரு மெட்டீரியல் ஃபங்க்ஷன் ஹேகல் இருக்கா அல்லது காண்டல் இருக்கா, இல்ல கரெக்டா தான் நம்ம மார்க்ஸ் ஏங்கல்ஸ் எடுத்தாங்களா, இல்ல கொஞ்சம் எக்ஸசிவா அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டாங்களா, மரியாதை கொடுத்துட்டாங்களா, அதிகப்படுத்தி பேசியிருக்கிறாங்களோங்கிற ஒரு சின்ன டவுட் எனக்கு இருக்கு. ஒரு விளக்கம் தான் கேள்வியா இருந்தா கூட அதுக்கு விளக்கம் கொடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம் தோழர். வேற யாரும் கேள்வி இல்லீங்களா? இது பேசுங்க, வந்தாங்கன்னா பேசிக்கலாம். சரி, ஓகே. இப்போ 2 பேர் பேசியிருக்காங்க. 3வது தோழர் பேச முயற்சி செஞ்சு முடியல போல் இருக்கு. இதுல முதல்ல கோட்டியப்பன் தோழர். ஹலோ, நீங்க பேசுங்க தோழர், நீங்க பேசுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க பேசுங்க, நான் பாத்துக்கிறேன். தோழர், நான் பேச கேக்குதா? தோழர் பேசுங்க தோழர், கேக்குது. அது ஏன்னா இது இணைப்பு கட்டாயி போகுது. பேசுங்க தோழர். ஒண்ணும் இல்ல, இப்போ நேற்று பேசினதை விட இன்னைக்கு பேசின உரை ரொம்ப சிறப்பா இருக்குது. அதே நேரத்துல இவர் சொன்ன விஷயங்களை எளிமைப்படுத்தி சொல்றது ரொம்ப சிறப்பான முறையில தான் இருக்கு. எகலையும் எபிகூரஸையும் அவர் ஒப்பிட்டு எழுதின ஆய்வுரை தான் பின்னால அவங்க அந்த தத்துவ ஞானத்தை, ஜெர்மன் தத்துவ ஞானத்தை டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க, மார்க்ஸ் ஏங்கல்ஸும் என்பதற்கான தரவுகள் தான் ஏற்கனவே நமக்கு கிடைச்சிருக்கிற தரவுகள் எல்லாம். இவர் சொல்றது ரொம்ப நல்ல எளிமையா தான் இருக்கு. அதே நேரத்துல நாம் இந்திய யதார்த்தவாதத்துல இன்றைக்கு இருக்கிற போக்குகளை இணைச்சு சொல்லணும். இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள், தமிழக யதார்த்த சூழல் அல்லது தத்துவார்த்த சூழல், இப்படி அதோட இணைச்சு சொன்னா இன்னும் கொஞ்சம் தோழர்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த அவருடைய உரையில நம்முடைய இந்திய தத்துவ ஞான போக்குகளோட இணைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்திய லோகாயுதவாதத்தையோ அல்லது தேவபிரதா சட்டோபாத்தியாய லோகாயுதவாதத்தையோ அல்லது நம்ம கடந்த காலத்துல நம்ம தமிழ் மரபுல, தமிழ் இலக்கியங்கள்ல வரக்கூடிய அந்த விஷயங்களை இணைத்து பேசினா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாவும் இருக்கும், கேட்பவர்களுக்கு நல்லா இருக்கும். ஆனா இது நல்ல சிறப்பான உரை, நல்ல எளிமையா நல்லா தான் இருந்தது. நன்றி. இல்ல தோழர், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வினா, இப்ப நான் எனக்கு இந்த தத்துவங்கள் இதெல்லாம் இப்போ ஒரு 2 வருஷமா என்னோட எக்ஸ்போஷர்ல இது எல்லாமே நான் ஏதாவது ஒரு வழியில ஈர்க்கப்படுறேன். இந்த 2ல ஏதாவது ஒரு தத்துவத்தை தான் நம்ம எடுத்து, நான் படிச்ச தத்துவத்துல இந்த மார்க்ஸோட இது அது ஒரு தத்துவ இதுவா, அது நீங்க ஒரு லெப்டிஸ்டாவோ இல்ல இன்னொரு ரைட்டிஸ்டாவோ 2த்தையும் நான் சேர்ந்து படிக்கிறப்ப சரி இதை ஃபர்ஸ்ட் மார்க்சிய இதுல ரொம்ப ஈர்த்துருச்சு. அது என்னன்னு தெரியும் போது இதுதான் நம்மளோட இது அப்படின்னு, நம்மளோட உலகத்துக்கோ இல்ல இந்த இதுக்கு இதுதான் தேவைன்னு அதை எடுத்துக்கணும், இதைதான் எல்லாம் இது பண்ணணும்ட்டு எனக்கு அப்போதைக்கு அதை தோணுது. சரி, இதை எப்படி ஆப்போசிட்டா எல்லாரும் பேசியிருப்பாங்களே, அதையும் எடுத்து பாக்குறப்ப அந்த கேபிட்டலிஸ்டோ அதை பாக்குறப்ப அதுலயும் எப்படின்னா, இப்ப நானே ஒரு கேபிட்டலிஸ்டோட பையனாவோ இருந்திருந்தேன்னா எனக்கு அதுல இன்னும் ஈர்ப்பு வந்திருக்குமோ, இல்ல இது நான் உழைக்கும் மக்களோட இதுல இருக்கிறதுனால எனக்கு இந்த ஈர்ப்புல வருதா, 2த்துக்கும் எது ஈர்ப்புன்றத எனக்கே அதை நான் எந்த ஒரு இதனால நான் என்னை அதிகமா இது பண்ணது ஆனா மார்க்சியம் தான். சோ இதுல ஏன் அப்படின்ட்டு நான் எனக்குள்ள கேள்வி கேட்க அது எதனால நம்ம இப்ப இதே கருத்தை போய் நம்ம ஒரு கேபிட்டலிஸ்டோட பையன்கிட்ட சொல்லியிருந்தா அவன் அதை வச்சு அதால ஈர்க்கப்பட்டிருப்பானா அப்படின்றது, இல்ல அவன்கிட்ட போய் நம்ம மார்க்சியம் பேசினா இல்ல மார்க்சியம் பேசுறது வேஸ்ட் அப்படின்ட்டு, இல்ல உன்னோட நிலத்தெல்லாம் நாங்க புடுங்கிட்டு அதை எல்லாருக்கும் கொடுப்போம்னு சொன்னா அவனோட மனநிலையும்
அதை ஏன் எப்படி நம்மளோட இது வந்து நம்ம இதுல ஈர்த்தோம்னா அதுக்கு என்ன ஒரு உண்டு காரணமா உங்களுக்கு இருக்கும்னு நான் கேக்குறேன். நன்றி தொடர். வேற தொடர்கள் யாராவது? 4 தோழர்கள் வந்திருக்கீங்க உரையாடல்ல. அதுல தோழர் கோட்டியப்பன் அவர்களுக்கு நன்றி. அவர் வந்து இந்த உரையை வாழ்த்தி ஒரு குறிப்பு சொன்னாரு. 2வது தோழர் வெங்கடாஜலபதி அவர்கள், தோழர் வெங்கடாஜலபதி அவர்களும் நானும் வந்து சென்னையில சில ஆண்டுகள் பாலன் இல்லத்துல வந்து ஒன்றாக தங்கி இருந்து தத்துவ உரையாடல்கள் மட்டுமில்ல, வாழ்க்கையை பற்றி எல்லா விஷயங்களையும் நாங்கள் வந்து விடிய விடிய வருடக்கணக்காக உரையாடி கழித்த நாட்கள் நினைவுக்கு வருது. அந்த அற்புதமான தோழர் தத்துவ பேராசிரியர் அவங்க வந்து ஒரு 2 விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஒண்ணு வந்து அந்த தீசிஸ், ஆன்டிதீசிஸ், சிந்தசிஸ், அதாவது முற்கோள், எதிர்முற்கோள், கூட்டுணைவு கருதுகோள் அப்படிங்கிற அந்த 3 விஷயமும் வந்து டயலக்டிக்ஸினுடைய மிக பிரிக்க முடியாத அம்சங்கள். இந்த அம்சங்களை பற்றி நான் வந்து இங்க அதிகமாக சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கவில்லை. ஆனாலும் நான் போற போக்கில் குறிப்பிட்டிருந்தேன். அதை பற்றி குறிப்பிட்டு இந்தியாவிலும் அது மாதிரியான ஒரு சிந்தனை முறை இருக்கிறது என்பதை ராமானுஜருடைய பிரம்ம பரிணாமவாதத்தை முன்வைத்து கூறினார்கள். அதற்காக அவருக்கு நான் நன்றி கூறுகிறேன். 2வதாக ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, காண்ட் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரபஞ்சத்தை அறிந்து கொள்ள முடியுமா என்பதுல வந்து ஒரு புரிந்து கொள்ள முடியாதுங்கிறதுலதான் போய் சாராம்சமா போய் நின்னாரு. அதே போல ஹெகலும் வந்து கருத்து முதல்வாதத்தை தான் முன் வச்சாரு. அப்படி இருக்கிற போது காண்டினுடைய தொடர்ச்சியாக வந்த ஹெகல் இப்படி இருக்கிறவங்க கிட்ட இருந்து எப்படி வந்து மார்க்ஸும் எங்கெல்ஸும் வந்து தங்களுடைய பொருள்முதல்வாதத்திற்கான அடிப்படைகளை எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. அது வந்து அவருக்கே தெரியும், அது வந்து எல்லாருக்கும் கவனப்படுத்தணுங்கிறதுக்காக கேட்டார் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். அதுல வந்து காண்ட் கிட்டையும் ஹெகல் கிட்டையும் ஏதாவது சில பொருள் முதல்வாத கூறுகள் தென்பட்டுதா? அந்த தென்பட்ட பொருள் முதல்வாத கூறுகளை தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்களா, அல்லது அந்த பொருள் முதல்வாத கூறுகள் இல்லாமலே அவர்களை அளவுக்கு அதிகமாக இவர்கள் மார்க்ஸும் எங்கெல்ஸும் சற்றே பாராட்டி புனிதப்படுத்தி விட்டார்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டார். அது இன்னொன்னு சொன்னார், அதாவது மெட்டீரியல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து காண்ட்டுக்குள்ளேயும் எங்கெல்ஸ்குள்ளேயும் இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டார். இதுல வந்து நிறைய தகவல்களை நான் வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனா நேரம் அதற்கு அனுமதிக்குமான்னு தெரியல. ஆகவே சுருக்கமாக அதற்கு என்னுடைய கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். காண்ட்டும் ஹெகலும் வந்து அடிப்படையில வந்து கருத்து முதல்வாத சிந்தனையாளர்கள் தான். இதுல வந்து காண்ட் வந்து ஒரு டியூவலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அணுகுமுறையில தான் நாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து எப்பொழுதெல்லாம் தார்மீக உணர்வை பற்றி பேசுகிறாரோ, மொராலிட்டியை பற்றி, எத்திக்ஸை பற்றி பேசுகிறாரோ, அப்பொழுதெல்லாம் அவர் வந்து மிக மிக ஆழமான ஒரு மெட்டாபிசிசிஸ்டா மாறிடுறார். அதாவது அனுபூதி இயல் அல்லது இயல் கடந்த வாதத்தை முன்வைப்பவர் என்பதாக மாறிவிடுகிறார். அதே நேரத்துல இயற்கையினுடைய பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்தை பற்றி பேசுகிற போது அவர் ஒரு தத்துவ ஞானி என்கிற நிலையையும் சற்றே விசாலப்படுத்தி கொண்டு பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவியல் நிபுணர் பேசுவது போல பேசுகிறார். பிரபஞ்சத்தினுடைய செயல்பாடு, முக்கியமாக நட்சத்திர மண்டலங்களுடைய செயல்பாடுகளை, நட்சத்திரங்களுடைய தொலைவை அளப்பது, சூரியனும் நிலவும் செயல்படுகிற விதங்கள், அவை பூமிக்கு எந்தெந்த கோணங்களில் இருக்கின்றன என்பதை பற்றியெல்லாம் வந்து நிறைய வந்து காண்ட் எழுதியிருக்கார். அந்த மாதிரி இருக்கிறதுல பார்க்கும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து புற உலகத்தை மறுக்கவில்லை என்பது தெரிகிறது. அதே சமயத்துல அக உலகத்தையும் முன் வச்சுட்டே வர, அப்ப புற உலகத்தையும் மறுக்கவில்லை, அக உலகத்தையும் மறுக்கவில்லை. அது மட்டும் இல்ல, இரண்டும் அக்கம் பக்கமாக இருந்து விட்டு போகட்டும் என்பது போன்ற ஒரு தத்துவ அணுகுமுறை அவர்கிட்ட இருந்தது. புற உலகத்தினுடைய செயல்பாடுகள்ல வந்து பேசும்போது பொருள்முதல்வாதியாகவும், அக உலக செயல்பாடுகளை பற்றி பேசுகிற போது அவர் ஒரு கருத்து முதல்வாதியாகவும் நின்று, இரண்டுக்கும் இடையில் வந்து ஒரு
கடக்க முடியாத ஒரு இடைவெளி இருப்பது போன்ற ஒரு அணுகுமுறையை வந்து அவரு வைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி நாம் பின்னால நம்ம வந்து விரிவாக்க முடியும். ஆனா எப்படி நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் கருத்து முதல்வாதத்தை இணைத்துக் கொண்டு பொருள் முதல்வாதத்தோடு சமரசம் செய்தாலும் அல்டிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கருத்து முதல்வாதியாக மாறி விடுவார்கள் என்கிற அடிப்படையில அவர் கருத்து முதல்வாதி தான் என்பது நமக்கு புரியுது. அதே போல ஹெகல் வந்து அவர் வந்து அடிப்படையிலே கருத்து முதல்வாதி தான். அவர் வந்து பொருள் முதல்வாதி எல்லாம் கிடையாது. ஹெகல் கிட்ட வந்து மார்க்ஸுக்கும் எங்கெல்ஸுக்கும் பிடிச்ச விஷயங்களை நான் வந்து என்னுடைய உரையில குறிப்பிட்டேன். இருந்தாலும் இப்பவும் சொல்றேன், அது வந்து அவர்களுடைய டயலக்டிக்ஸ் வந்து ஹெகலுடைய டயலக்டிக்ஸ் வந்து மார்க்ஸுக்கும் எங்கெல்ஸுக்கும் பிடித்திருந்தது என்பது முதன்மையானது. இரண்டாவது, இந்த ஆன்மீக கருத்துக்களை முன்வைத்த போதும் கூட அதை வந்து ஒரு அகவய பார்வையோடு அந்த ஆன்மீகத்தை முன்வைக்காமல் புற உலகத்தை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதனுடைய நடைமுறைகளையும் செயல்பாடுகளையும் இயக்கத்தையும் ஏற்றுக்கொண்டு ஒரு ஆன்மீக கருத்தை முன்வைத்த காரணத்தினால அதுக்கு ஒரு பாசிட்டிவ் வேல்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹெகலை மார்க்ஸும் எங்கெல்ஸும் மதிப்பிடுகிறார்கள். அந்த வகையில வந்து ஏராளமான தொலைதூரத்துக்கு மிகப்பெரிய தொலைதூரத்துக்கு வந்து இருந்து கொண்டிருந்த கருத்து முதல்வாதத்துக்குள்ளிருந்த சில நல்ல அம்சங்களை பிடித்து இழுத்து கொண்டு வந்து அதை வந்து மண்ணில் நிறுத்திய பெருமை ஹெகலுக்கு சாரும் என்கிற காரணத்தினால வந்து மார்க்ஸும் எங்கெல்ஸும் ஹெகலை போற்றுகிறார். இந்த இரண்டு காரணங்களுக்காக வந்து ஹெகலை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களே தவிர ஹெகல் கிட்ட வந்து பொருள் முதல்வாதம் எல்லாம் கிடையாது. அவர் வந்து மெட்டீரியலிஸ்டிக் ஃபங்க்ஷனிங் அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது. ஆகவே மெட்டீரியலிஸ்டாக அவங்க அவரை பார்க்கவே கிடையாது. அவரை வந்து ஒரு ஐடியலிஸ்டா தான் பார்த்தாங்க, அதுவும் ஒரு அப்ஜெக்டிவ் ஐடியலிஸ்டா தான் பார்த்தாங்க. இந்த அப்ஜெக்டிவ் ஐடியலிஸ்ட்ங்கிற முறையில அவர் வந்து தத்துவ ஞானத்தில் செய்த புரட்சி என்பது மிகப்பெரியது. அது வந்து ஏராளமான புரட்சியாளர்களுக்கு அடித்தளமாக விளங்கியது. வருங்காலத்தை பார்ப்பதுல வந்து ஒரு தேங்கி போன பழைய குட்டையாக இருந்த செயலற்ற நிலையை மாற்றி ஒரு செயலூக்கத்தை கொடுக்கக்கூடியதாக அந்த இயக்கவியல் என்பது வந்தது. எல்லாவற்றையும் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் வைத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னது. ஒரு விதத்துல பார்த்தா ஹெராக்லிட்டஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கிரேக்க தத்துவ ஞான மரபினுடைய சாரம் முழுவதும் நடைமுறை பூர்வமாக ஹெகலால இங்க வந்து கொண்டு வரப்பட்டது என்பதையெல்லாம் வந்து அவங்க கணக்கில் எடுத்துக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் வந்து ஹெகலும் வந்து மார்க்ஸ்க்கு எங்கெல்ஸுக்கு முக்கியத்துவம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். இது ஒன்று. ஆனா வந்து நாம வந்து ஹெகலையும் பயில வேண்டும், இமானுவேல் காண்டையும் பயில வேண்டும். அதுல வந்து கேட்டகாரிக்கல் இம்பரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னேன். அதாவது இந்த கேட்டகாரிக்கல் இம்பரேட்டிவ் என்பது ஏதோ ஒரு உந்துதல் என்னை வந்து தவிர்க்க இயலாமல் ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறது. அதாவது எங்கேயோ இருந்து யாரோ ஒருத்தன் என்னை ஆட்டி படைக்கிறான்னு சொல்றேன் பாருங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயமாக அந்த கேட்டகாரிக்கல் இம்பரேட்டிவ் என்பதை வந்து மிகப்பெரிய அளவுக்கு மிஸ்டிஃபை பண்றாரு இமானுவேல் காண்ட். அந்த கேட்டகாரிக்கல் இம்பரேட்டிவ் என்பது ஒரு கருத்து முதல்வாத அடிப்படையோடு இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த கேட்டகாரிக்கல் இம்பரேட்டிவ் என்பதை தான் வந்து மிக பூமிக்கு நெருக்கமாக கொண்டு வருகிற போது அதுல வந்து நிறைய விமர்சனங்களை செய்துதான் ஹெகல் வந்து டயலக்டிக்ஸை உருவாக்குறாருங்கிறத நாம் பார்ப்போம். இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்புறம் வந்து முல்லை என்கிற தோழர் வந்து ஒரு கருத்து சொன்னாங்க. அதாவது அதுல நான் தாழ்மையோடு அவருக்கு ஒரு ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். தொடர்ந்து பல நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. எந்த ஒரு நாள் நிகழ்வையும் அடுத்த நாள் நிகழ்வோடு அல்லது வேறு எந்த ஒரு நாள் நிகழ்வோடும் ஒப்பிடுவது சரியாக இருக்காது என்று நினைக்கிறேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களும் சரி, அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்துரைகளும் சரி, இயல்பாக ஒரு காட்டு செடி போல விளைந்தவை என்று நான் நினைக்கிறேன். அந்த காட்டு செடிகளில் பல வண்ணங்கள் இருக்கலாம், பலவிதமான வாசனைகள் இருக்கலாம். ஆகவே ஒன்றொன்றும் தனித்தன்மை வாய்ந்தது என்பதால் ஒப்பீடு சரியாக இருக்காது என்று நினைக்கிறேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹெகலுக்கும் எபிக்யூரஸுக்கும் நடுவுல ஒரு தொடர்பு இருப்பது போல முல்லை தோழர் வந்து சொன்னாங்க. அப்படி கிடையாது. டெமாக்ரிட்டஸ், எபிக்யூரஸ் ரெண்டு பேருமே வந்து பண்டை கிரேக்க தத்துவ ஞானிகள், ரெண்டு பேருமே பொருள் முதல்வாதிகள். டெமாக்ரிட்டஸ் வந்து கொஞ்சம் மேட்டுக்குடியை சேர்ந்தவர், எபிக்யூரஸ் என்பவர் சாதாரண குடியை சேர்ந்தவர். இந்த இருவருக்குள்ளேயும் இருந்த தத்துவம் என்பது பொருள் முதல்வாத தத்துவம் தான். ஆனா இந்த இரண்டு பேருடைய தத்துவ கருத்துக்களும் பொருள் முதல்வாதமாக இருந்தாலும் ரெண்டு பேருடைய பொருள் முதல்வாதத்துக்குள்ளேயும் என்ன வேறுபாடு? அதுல
யாருடைய பொருள் முதல்வாதம் சாமானிய மக்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது, யாருடைய பொருள் முதல்வாதம் சாமானிய மக்களுக்கு நெருக்கமாக இல்லை, யாருடைய பொருள் முதல்வாதம் மேட்டுக்குடிக்கான பொருள் முதல்வாதமாக இருக்கிறது என்பதாக ஒரு எளிய சித்திரத்தை வந்து நாம உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட, ஆனா அது அப்படிப்பட்டது அல்ல, மிக ஆழமான புத்தகம் அது. டாக்டர் பட்ட ஆய்வேடு, மார்க்ஸோட டாக்டர் பட்ட ஆய்வேடு. அது வந்து டெமோக்ரிட்டஸ்க்கும் எபிக்யூரஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒப்புமைகளை பற்றி பேசக்கூடிய தத்துவ நூல் அது. ஹெகலுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. இதை வந்து நாம கவனத்தில் எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்து அவங்க சொன்னது ஒரு விமர்சனமாக ஒரு கருத்து சொன்னாங்க. என்னதான் மேற்கத்திய தத்துவ ஞானத்தை பற்றி பேசினாலும் இந்திய தத்துவத்தை பற்றி பேசுவது, இந்திய உதாரணங்களை கொடுப்பது, அதன் மூலம் ஒரு இந்திய சுவையை ஏற்படுத்துவது தத்துவத்துக்கு மிக அவசியம் என்று சொன்னார்கள். இதை வந்து நான் முழுக்க 100% நான் அவர்களுடைய கருத்தில் உடன்படுகிறேன். எனக்கு கொடுத்திருந்த 1 மணி நேரத்தில் மிக கடினமான ஜெர்மானிய தத்துவ மரபையும் அதில் மார்க்சிய மூலவர்கள் புகுந்து வெளிவந்ததையும் சொல்வதற்கு 1 மணி நேரத்தில் நான் என்ன முடியுமோ அதை சொன்னேன். ஒருவேளை எனக்கு எதிர்காலத்தில் வாய்ப்புகள் வழங்கப்படுமானால் மார்க்சிய லெனினிய தத்துவம், அதில் முக்கியமாக மார்க்சினுடைய பொருள் முதல்வாத தத்துவம், அதற்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பொருள் முதல்வாத தத்துவங்களுக்கும் இடையிலான உறவுகளை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்தியாவின் பொருள் முதல்வாத தத்துவ மரபுகளை மட்டுமல்ல, பல்வேறு கருத்து முதல்வாத தத்துவ போக்குகளுக்குள்ளேயும் பெரிய அளவுக்கு தாக்கம் செலுத்தியும் செயல்பட்டு கொண்டும் இருக்கக்கூடிய கருத்து பொருள் முதல்வாத அம்சங்கள், அவற்றையும் பற்றி கூட நாம் உரையாட வேண்டியிருக்கிறது. தேவி பிரசாத் சட்டோபாத்தியாயா அவர்கள் எழுதிய எல்லா நூல்களும் இந்த அடிப்படையில் அமைந்தவைதான். முக்கியமாக உலகாயுதம் என்கிற நூல். அதையெல்லாம் முன்வைத்து நாம் வந்து நிறைய இந்திய தத்துவ மரபை பற்றி பேச வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக பொருளாதார அரசியல் சூழலில் இந்த தத்துவ மரபுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கிறது என்பதையும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். அதில் மாற்று கருத்து இல்லை. இதெல்லாம் எதிர்காலத்தில் சாத்தியமாகக்கூடிய பணிகள் தான் என்பதை தோழருக்கு தாழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல கடைசியாக செந்தில் என்கிற தோழர் வந்து ஒரு ஆலோசனையை கேட்பது போல ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது மார்க்சியம் என்பதை படிக்கிற போது மார்க்சியம் பிடிக்கிறது, அதற்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய முதலாளித்துவ வளர்ச்சியை பற்றி படிக்கிற போது அதுவும் எனக்கு பிடிக்கிறது. இந்த இரண்டிலும் எனக்கு ஈர்ப்பு ஏற்படுகிறது. ஆனால் சாராம்சத்துல மார்க்சியத்தின் மீது கொஞ்சம் கூடுதலாக ஈர்ப்பு ஏற்படுகிறது. ஒருவேளை இது வந்து என்னுடைய வர்க்க சார்பின் காரணமாக, நான் வந்து அப்படி ஒரு முதலாளியினுடைய மகனாக இருக்கிற காரணத்தினால எனக்கு இது ஏற்படுதா அப்படின்லாம் கேட்டாங்க. இதுக்கு அவரோடு நிறைய பேச வேண்டியிருக்கும். ஆனாலும் நான் வந்து ஓரிரு வாக்கியங்கள்ல அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். அதாவது நீங்கள் தொடர்ந்து மார்க்சியத்தை பயிலுங்கள். முதலாளித்துவத்தை படிக்கிறேன்னு சொன்னீங்க. நீங்க முதலாளித்துவத்தை எப்படி படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை முதலாளித்துவம் சார்ந்த சிந்தனையாளர்களுடைய புத்தகங்களை நீங்கள் படிக்கிறீர்களா, அல்லது உலகத்தில் இப்பொழுது ஏற்பட்டு வரக்கூடிய முதலாளித்துவ மாற்றங்களை நீங்கள் பத்திரிகைகளின் வாயிலாக, செய்திகளின் வாயிலாக தொகுத்து கொண்டு அவற்றை ஒரு ஆய்வு முறையிலே அவதானிப்பதைத்தான் நீங்கள் முதலாளித்துவத்தை படிப்பது என்று சொல்லுகிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. எப்படி இருந்தாலும் நீங்கள் மார்க்சிய மூல நூல்களை நிறைய படியுங்கள். மார்க்சிய மூல நூல்களுக்கு அதை எளிதாக புரிந்து கொள்ளுகிற வகையில் எழுதப்பட்ட எளிய நூல்களும் பல இருக்கின்றன. அவற்றையும் நீங்கள் படியுங்கள். இந்திய சூழலில் இந்தியாவினுடைய வரலாறு, இந்தியாவினுடைய பண்பாடு, இந்தியாவினுடைய பழங்கால தத்துவ மரபுகள், தற்கால தத்துவ போக்குகள், சமூக சீர்திருத்த இயக்கங்களுடைய செயல்பாடுகள், இவற்றை பற்றியெல்லாம் நூற்றுக்கணக்கிலான புத்தகங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த புத்தகங்களின் மீது ஈர்ப்பு வருகிறதோ அவற்றையெல்லாம் அந்தந்த நேரத்தில் படியுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் சமகால உலகத்தை உங்களுடைய 2 கண்களை கொண்டு நோக்கி உங்களுடைய சிந்தனையின் மூலம் பரிசீலனை செய்து நீங்கள் படித்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களோடு ஒப்பிட்டு உங்களை நீங்கள் செழுமைப்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் ஒரு மிக நல்ல ஒரு சிந்தனையாளராக, சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனையாளராக உருவாவீர்கள். இதைத்தான் என்னால் இப்பொழுது சொல்ல முடியும். நீங்கள் இந்த மாதிரியாக வருவீர்கள் என்பது மாதிரியாக எனக்கு ஆர்வம் பார்க்க தெரியாது. ஆகவே நல்ல நூல்கள் நிறைய இருக்கின்றன, படியுங்கள். நிறைய தோழர்களோடு கலந்துரையாடுங்கள். எப்பொழுதும் வெளிப்படையாக பேசுங்கள். எப்பொழுதும் படித்தவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். மிக நல்ல ஒரு சிந்தனையாளராக, சுய சிந்தனையாளராக
உருவாவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தோழர், நன்றி.